ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா இறக்கங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக ஷாலோம் வாலிபர் எழுப்புதல் ஜெபக்குழுவுக்காக இதில் இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக பாஸ்டருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வலது கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு 2 வார்த்தைகள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு கூட பேசும். 2 நிமிஷங்கள் மாத்திரம் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. வலது கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்க கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கரங்களை உயர்த்தி கேட்கலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய. உங்க சத்தம் கேட்டுட்டுமே. ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய. என் ஆத்துமனே சமேப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உண்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. இன்னும் உண்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. ஒரே குரலாய் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய. கேட்டாவது பாடுங்களேன். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். அப்பநாதனின் மலராடிக்கு சரணம் சரணம் சரணம். கைகளை உயர்த்தி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை. இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு தேவையானதை ஆண்டவா பிரிய மானதை பரலோக பிதாவே, இந்த ஜனமும் உடையது, அடியேனும் உடையவனது வார்த்தையும் உடையது. சிலுவைகளால் அனைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சாயங்கால வேளையிலும் உங்களோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாக வழிநடத்தின ஒரு வேத பகுதியை நான் வாசித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை
எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். கை உயர்த்தி சொல்லலாம், ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். தமிழ் தெரிஞ்ச எல்லாரும் கை உயர்த்தலாம், தப்பில்லைன்னா. ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் ப்ளீஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதனுடைய 8வது வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தைலம் பூச முந்திக் கொண்டாள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 12 அதனுடைய 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நாம் வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகள். ஒன்று, எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்தபடியினால் அவன் இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக அவருடைய சரீரத்தில் அவள் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்றும், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வருகிறவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். சுற்றி வேடிக்கை பார்க்காமல் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சில நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி அவர் அப்பங்களை எடுத்து அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். அதை பிட்டு கொடுத்த போது அது 5000 பேருக்கு மட்டுமல்ல 12 கூடை நிறைய மீதம் எடுக்கப்பட்டது போல 2023வது வருஷம் பரிசுத்த ஆவியால் இதோ உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தை முந்தி ஓடுவதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முந்துவதற்கு கர்த்தர் பலன் தரப்போகிறார். கனம் பண்ணுகிறதிலே முந்துவதற்கு தேவன் பலன் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருச்சபைகள் முந்த போகிறது. அரக்கோணம் பகுதியில் இதோ நம்முடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் முந்த பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க சில நிமிஷங்கள் கைகளை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவியில நிரம்பி அவன் ஆகாப்புக்கு முன் ஓடினான். அவள் தைலம் பூச முந்திக் கொண்டாள். கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் 3 காரியங்கள் அதிப்பிரதானமாக இருக்கிறது. ஒன்று, வேதாகமத்தில் இருக்கிறது சரித்திரம், ஹிஸ்டரி. சரித்திரம் ஏற்கனவே தேவ மனுஷர்கள் ஆவிக்குரியவர்கள் சேமித்து வைத்தவைகளை வேதம் நமக்கு பதிவிட பண்ணப்பட்டிருக்கிறது. அதை சரித்திரம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரித்திரம், ஹிஸ்டரி. இன்னொரு பக்கத்தில் வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் கட்டளைகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் வெறுமனே சரித்திரத்தை கேட்டுவிட்டு சந்தோஷப்பட்டு போகிற கூட்டத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. சரித்திரங்கள் நல்லது. அவங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நான் நம்புறேன். யாருக்கும் மொழிபெயர்ப்பு வேண்டாம்னு நான் நம்புறேன். நல்ல வாலிப பிள்ளைங்க கூடுமான அளவு நாடியில கை வைக்காதீங்க, அது நல்ல பழக்கம் இல்லை. நல்ல நாடியிலிருந்து கையெடுத்து நிமிர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரித்திரம் நமக்கு நல்லது. சரித்திரத்தை கேட்கும் போது நம்முடைய ஆவியிலே உற்சாகம் வருகிறது. நோவாவுடைய சரித்திரமா இருக்கட்டும், எந்த தேவ மனுஷர்களுடைய சரித்திரங்களும் நமக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் சரித்திரத்தோடு நின்று விடாமல் we need to move forward to the promises of God. சரித்திரத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன வாக்குத்தத்தங்கள்? சரித்திரத்திலே இப்படி சொல்லுகிறது. சரித்திரத்திலே ஒரு மனுஷன் மேல் ஆண்டவருடைய கை வந்து அமர்ந்தபடியினால் அவன் இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். அது நல்லது. ஆனால் வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறது. முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோரை கர்த்தர் முந்த பண்ண போகிறார். இது வாக்குத்தத்தம். It is the promise of God. ஆகவே இந்த வாக்குத்தத்தம் நல்லது. ஆனால் வாக்குத்தத்தத்தோடு சபை நின்று விடக்கூடாது. ரோமர் 12:10 நாம் வாசித்தது போல கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சரித்திரம் நல்லது, வாக்குத்தத்தங்கள் நல்லது. சீக்கிரம் சொல்லுங்க, சரித்திரம் நல்லது,
வாக்குத்தத்தங்கள் நல்லது, ஆனால் இந்த சரித்திரங்களும் வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளின் அடிப்படையிலே மட்டும்தான் நிறைவேறும் என்று சொல்லுகிறவர்கள் கைத்தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நாம் சொல்லி அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டாலும் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்துத்தான் ஆக வேண்டும். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தாலும் குழந்தை பெற்றெடுக்க வேண்டியது நாம தான். ஆண்டவர் ஏதோ ஒரு வேலையை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம மறந்து போய்விடக் கூடாது. வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார், ஸ்தோத்திரம். ஆகாரத்தை நமக்கு தருகிறார். கையெடுத்து திங்கிறதுக்காவது நீங்க வேலை செய்யணும். ஆமா, உங்களுக்கு புரியும்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவ பிரசன்னத்தில் இருக்கிற சில நிமிஷங்கள் ஆவியானவர் என்னிடத்தில் ஒப்புவித்த சிலதை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தம்பிமார் கொஞ்சம் கவனிக்கணும். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சரித்திரத்தோடு நாங்கள் நின்று விடக்கூடாது, வாக்கு தத்தங்களோடு நாங்கள் நின்று விடக்கூடாது. அதை தாண்டி கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படி கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். இந்த வசனங்களில் நமக்கு அடிப்படையாக நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என் சரீரத்தில் அவள் என்னை அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களை, 3 வசனங்களை நாம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். நாம் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி. கவனிங்கள். நான் புசித்து வாசிங்க பாஸ்டர் ப்ளீஸ். நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே. இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்க. எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி சமைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28வது வசனம். 45:28. அப்பொழுது இஸ்ரவேல் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே. இது போதும். நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 2:26. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. வசனங்களிலும் ஒருமித்து நாம் கேட்கிற ஒரு வார்த்தை, இந்த 3 பேரும் சொல்லக்கூடிய ஆழமான நிதர்சனமான உண்மை என்னவென்றால், நான் மரணம் அடையும் முன்னே என் பிள்ளை கையில நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். நான் மரணம் அடையும் முன்னே என் பிள்ளை யோசேப்பு அதிபதியாயிருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். நான் மரணம் அடையும் முன்னே கிறிஸ்துவை காண வேண்டும். Let me prophesy. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மரணம் அடைவதற்கு முன்பதாகவே சில வாக்குத்தத்தங்களை கண் கொண்டு காண கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். விசுவாசிக்கிறவங்க வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் நிமிர்ந்துருங்க. நல்ல ஆக்டிவா இருங்க. கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். வசனம் கேட்கும் போது ஒரு கோஆர்டினேஷன் வேணும், ஒரு ஒருமனை வரணும். இது சாலமோன் பாப்பையா பட்டிமன்றம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை. வரங்கள் கிரியை செய்கிற இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தை பேசப்படுகிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். சும்மா மாமா வீட்டுக்கு வந்த மாதிரி சும்மா மானங்கானியா இருக்க கூடாது. விசுவாசத்தோட தேவ சமூகத்துல ஜெபத்தோடு இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை அதுல கவனிக்கணும். கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கொஞ்சம் ஒருமனப்படுங்களேன். ஒரு மன சிதறது. நல்ல கரங்களை அசைத்து ஒருமனப்படுங்க. இப்ப கவனிங்க பிளீஸ். இந்த 3 தேவ மனுஷர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் எருசலேமின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இவர்கள் 3 பேருடைய வாயிலிருந்தும் ஒரே போல் புறப்பட்டு வந்த வார்த்தை, நான் மரணம் அடையும் முன்னே
என் பிள்ளையின் கையில் இருந்து ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி சாப்பிட வேண்டும். நான் மரணம் அடையும் முன்னே என் மகனை போய் பார்ப்பேன். நான் மரணம் அடையும் முன்னே கர்த்தருடைய கிறிஸ்துவை காண்பேன். நீங்க எனக்கு ஒத்துழைச்சாதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பேச முடியும். எனக்கு ஒத்துழைப்பேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை உயர்த்தி காட்டுங்களேன். ஒரு மணி நேரம் அப்புறம் என்ன தூக்கி போட்டுருங்க, என்ன தூக்கி போட்டுருங்க. வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு போங்க. தயவாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஏன் நம்மை முந்த சொல்லுகிறார்? எதற்கு நாம் முந்த வேண்டும்? ஆகாப்புக்கு முன்பாக எலியா ஏன் ஓட வேண்டும்? இயேசுனுடைய சரீரத்தில் இவள் ஏன் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டு சபைக்கும் ஆவியானவர் பவுல் மூலமாய் ஏன் அழுத்தமாய் சொல்லுகிறார் என்று கேட்டால், இயேசு சொல்லுகிறார் 3 கூட்டத்தார் உண்டு பாருங்க. முதல் கூட்டத்தார் ஏதாவது நடந்தா செய்வாங்க. 2வது கூட்டத்தார் இருக்கிறாங்க, நடந்த பிறகு செய்வாங்க. ஆனால் இவள் அப்படி அல்ல. நடக்கும் போது செய்தவளும் அல்ல, நடந்த பிற்பாடும் செய்தவள் அல்ல, நடப்பதற்கு முன்பதாகவே முந்திக் கொண்டாள். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. எல்லா நேரமும் கைத்தட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. 2023வது வருஷம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு தீர்மானம் ஆழமான இருதயத்தில் பதிய வேண்டும். என்னை சார்ந்தவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக நான் வாழ்ந்து காட்டணும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது உங்களோடு கூட பேசும்படி என்னை ஆவியானவர் பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெற்றார், உங்கள் ஆவிக்குரியவர்கள் ஜீவனோடு இருக்கும் போது அவர்கள் கண்கள் காண நீங்க முந்தணும். இயேசுவுக்கு என்ன பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் செத்த பிறகு இவ கல்லறையில வந்து மாலை போடல. நான் செத்த பிறகு வருஷந்தோறும் ஆனிவர்சரி கொண்டாடவில்லை. நான் மரணம் அடையும் முன்னே இவள் முந்திக் கொண்டாள். கைகளை தட்டுங்க. 2023 உன் பெற்றோர்களுடைய கண்கள் காண நீ முந்த வேண்டும். உன் தகப்பன் எந்த துக்கித்து கிடக்கிறாரோ அவர்கள் கண்கள் காண நீ முந்த வேண்டும். கைத்தட்டி கொஞ்ச நேரம் கைத்தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2020வது வருஷம் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி சரீரத்திலே வந்தது. அந்த சாதாரண ஒரு வியாதியா இருந்தாலும் அதை ஆபரேஷன் பண்ணின விதம் தவறாய் போனபடியினால் அவர் மரணத்திற்கு நேரே தள்ளப்பட்டார். எல்லா உறுப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் பழுதடைய தொடங்கிற்று. அப்ப டாக்டர்கள் என் காதுபட சொன்னார்கள், பிழைக்காது, 72 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன், ஆனா பிழைக்காது, வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த சத்தத்தை கேட்டவுடன் எங்க அம்மா சொல்றாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்க அம்மாட்ட நான் சொல்லல. எங்க அம்மாட்ட சொன்னேன், ஒண்ணு இல்ல நல்லா இருவாங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தந்திருந்த ரூமுக்குள்ள நான் போய் அன்னைக்கு காலையில சாப்பிடல. நான் முழங்கால் படிக்கிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணினேன். நீங்க என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் குடிகாரனா இருந்ததை எங்க அப்பா பார்த்தார். நான் கஞ்சா அடிச்சு தெருவும் திண்ணையுமா கிடந்ததை எங்க அப்பா பார்த்திருக்கிறார். கட்சி கூட்டத்தில் நடனம் ஆடினதை என் தகப்பன் பார்த்திருக்கிறார். டிஒஎஃப்ஐ மாநாடுல நான் செயலாளராக இருந்து கொள்கை பரப்பினதை என் தகப்பன் பார்த்திருக்கிறார். நான் நல்லா இருந்ததை எங்க அப்பா பார்த்ததில்லை ஆண்டவரே. அதனால எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உம்மிடத்தில் உண்டு. நான் நல்லா இருக்கிறத பார்க்கிற வரையிலும் என் தகப்பனுக்கு நீர் ஜீவனை தர வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். God heard my prayer. என் ஜெபத்தை கேட்டார். நான் ஊழியக்காரன் ஆனதை கண்டார். என் திருமணத்தை கண்டார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததை கண்டார். எலிசபெத்துக்கு செய்தவர் மரியாளுக்கும் செய்வார். எத்தனை பேர் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க? எத்தனை பெற்றார்கள் ஜெபிக்க போகிறீங்க? 2023 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் பலமா இறங்கி வருகிறதை இங்க இருக்கிற சிலர் காணும் முன்னே மரணமடைய மாட்டார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். ஆவியில நிறைந்து களி கூறுகிறவர்கள் நல்ல This is your time. உங்களுக்கு ஜெபிக்க ஒரு நேரம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை வாலிப பிள்ளைங்க ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே, நான் தோற்று போனதை பார்த்த என் பெற்றோர்கள் நான் வாழுகிறதை பார்க்கணும். ஆண்டவரே, நான் அவமானப்பட்டதை கண்ட இந்த கிராம ஜனங்கள் நான் ஜீவித்திருக்கிறதை காண வேண்டும். நான் ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறதை காண வேண்டும். நல்ல கைகளை தட்டுங்க. மைதானம் எங்கிலும் தேவ பிரசன்னம். வெறுமனே உணர்ச்சி வசம் மட்டும் படாமல் கை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு அந்த ஜெப குறிப்பு இருக்கு? ஜெப குறிப்பு இல்லாதவங்க தயவு செய்து விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. பட் ஜெப குறிப்பு உள்ளவர்கள் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை சார்ந்தவர்கள் சிலருடைய கண்கள் காண நான் முந்த வேண்டும்.
அரசாங்கம் ஜனக்கூட்டத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழானவர்கள் என்றும், நடுத்தர குடும்பத்தினர் என்றும், ஹை கிளாஸ் ஃபேமிலி என்றும் 3 கூட்டங்களாக பிரிக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழானவர்கள், நடுத்தர குடும்பங்கள், உயர்ந்த வகை குடும்பங்கள் என்று 3ஆக அரசாங்கம் பிரிக்கிறது. இந்த 3 வகை குடும்பத்தினரும் தங்கள் வஸ்திரத்தில் வித்தியாசப்படலாம், தங்கள் பேச்சில் வித்தியாசப்படலாம், தங்கள் ஆகாரத்தில் வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த 3 கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? எல்லா பெற்றோர்களும் சொல்லுவார்கள், நான் மரிப்பதற்கு முன்பதாக என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் மரிப்பதற்கு முன்பதாக. இட்ஸ் an universal truth. இது உலகளாவிய உண்மை. 2023 அப்படி ஒரு ஜெப குறிப்பு எனக்கு வரட்டும்னு சொல்றவங்க நான் சொல்றேன், செத்த பிறகு நீ என்ன வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை, உயிரோடு இருக்கும் போது அதை செய், நீ பாக்கியவானாயிருப்பாய். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ உன் பெற்றோர்கள் செத்த பிறகு அல்லது உன் குடும்பத்தினர் உன் வளர்ச்சியை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மரித்த பிறகு அவங்களுக்கு நீ கிரானைடில் கல்லறை கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவம் நடைமுறையானது. கிறிஸ்தவ ஆகாயத்தில் சலமம் பண்ணக்கூடிய மார்க்கம் அல்ல. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே நீர் என்னை அழைத்தது உண்மையானால், என்னை ரட்சித்தது உண்மையானால், நான் கஷ்டப்பட்டதை கண்ட என் பெற்றோர்கள் நான் வாழ்ந்திருக்கிறதையும் காண வேண்டும். அதைத்தான் ஈசாக்கு ஜெபித்தார். நான் மரணம் அடையும் முன்னே என் பிள்ளை கையில நல்லது ஒரு சாப்பாடு சாப்பிடணும், நான் மரணம் அடையும் முன்னே யோசேப்பை காண்பேன். வேடிக்கை பார்க்காதீங்க, தயவு செய்து பிரயோஜனம் உள்ள நேரங்களை, நான் மரணம் அடையும் முன்னே கர்த்தருடைய கிறிஸ்துவை காண்பேன். விசுவாசிக்கிறவங்க அதெல்லாம் வேதனை உள்ளவர்களுக்கு தான் தெரியும். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறவங்களுக்கு அது புரியாது. அதெல்லாம் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழுகிறவர்களுக்கு புரியும். இயேசுக்கு இப்ப என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் செத்த பிறகு இதை எல்லாரும் செய்வாங்க. செத்த உடனே மாலை எடுத்துட்டு வந்துருவாங்க. பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க நியூசிலாந்து பக்கத்துல இருக்கிறதுனால, இந்த சூயஸ் கால்வாய் போற வழியில இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாலை இதெல்லாம் தெரியாது. ஃப்ளவர், சாண்ட்விச், பர்கர் அப்படி சொன்னாலும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படித்தான் முடிக்கிறீங்க. செத்த உடனே மாலையை தூக்கிட்டு வந்துருவாங்க. உயிரோடு இருக்கும்போது பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான். உயிரோடு இருக்கும்போது அவங்க பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ துப்பு இல்லாதவர்கள் என்னத்துக்கு மாலை வாங்கிட்டு வரணும்? ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இது ஒருவேளை நான் கல்லறையில வச்ச பிறகு இவ செய்திருந்தால் இது சடங்காச்சாரமாய் மாறி இருக்கும். அல்லது ஒரு வருஷம் கழித்து இயேசு இன்னைக்கு மரித்தார் என்று அடுத்த வருஷம் செய்திருந்தால் it was considered to be an anniversary, ஆண்டு விழா என்று ஆயிருக்கும். ஆனால் இவள் எல்லாவற்றுக்கும் முந்தி கொண்டாள். ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கிறேன். நான் முந்த விரும்புகிறேன்னு சொல்றவங்க, நான் முந்த விரும்புகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நான் வேகமா பிரசங்கம் பண்ணிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. வாலிப தம்பி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தகப்பன்மாரே, தாய்மாரே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நாம் இந்த தலைமுறையில் சிலரை முந்துகிறதை பெற்றோர்கள் காணப்போகிறார்கள். சில பிள்ளைகள் முந்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறார். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் அடக்கம் பண்ணப்படுவது எத்தனமாக என் சரீரத்தில் அவள் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இவள் ஒருவேளை இயேசு மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக, மாதங்களுக்கு முன்பதாக முந்தினாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முந்தின ஒரு கூட்டம் இருக்கிறது. மத்தேயு 2:10-11. அவர்கள் கிழக்கில் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அப்பொழுது சாஸ்திரிகள் இயேசுவையும் தாயாரையும் கண்டு அவர்களை பணிந்து கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, பணிந்து கொண்டு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். பொன் எதை குறிக்கிறது? இயேசு ஒரு ராஜா என்பதற்கு அடையாளமாய். தூபவர்க்கம் எதை குறிக்கிறது? இயேசு ஒரு பிரதான ஆசாரியன், ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்துகிறது. வெள்ளை போலம் எதை குறிக்கிறது? இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார் என்பதை இயேசு பிறந்த போதே ஒருவன் முந்திக் கொண்டார். நான் சொல்லுகிறேன், இவங்க 2 பேரும் முந்திக் கொண்டதை விட 900 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி முந்திக் கொண்டார். நமக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட போகிறது. இன்றைக்கு இந்த ராத்திரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதில், கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுங்கள்.
வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. முந்திக் கொள்ளுங்க. கூட்டம் சேர்க்கிறதுனால எழுப்புதல் வந்து விடாது. ஒரு மனம் வந்தால் எழுப்புதல் வரும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து மயங்குகிற தேவன் அல்ல, ஒரு மனத்தோடு இருக்கிறவர்களை தான் தேவன் பிரியமாய் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முந்துகிறதற்கு பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இவனுக்கு முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, சாஸ்திரிகளுக்கு முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு, சகாரியா தீர்க்கதரிசிகளுக்கு முந்துவதற்கு அவரவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். நான் முந்தித்தான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நாம முந்தணும்? கிருபை எடுபட்டு போவதற்கு முன்பதாக முந்த வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக முந்த வேண்டும். இப்படிப்பட்ட முந்துகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த வருஷம் முந்துகிறதை நீங்களும் நானும் பார்க்கத்தான் போகிறோம். உட்கார்ந்திருந்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாப்புக்கு ரதம் இருந்தது, ஆகாப்புக்கு குதிரை இருந்தது, அவன் முந்துவான். நான் எப்படி முந்தலாம் என்று சொல்ல வேண்டாம். நமக்கு பணம் தேவையில்லை, நமக்கு ரிசோர்சஸ் தேவையில்லை. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் பொருளாதார நிலைமையில் உயர்த்தப்பட்டவர்களை தாண்டி கர்த்தர் நம்மை முந்த பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் கொஞ்ச நேர கைகளை தட்டி வேகமாய் நாம கற்றுக்கொள்ளணும். தேவன் என்னை முந்த பண்ணுவார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முந்துவதற்கு பணம் தான் அத்தியாவசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் சரீர பலன் தான் அத்தியாவசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்காதிருங்கள். எலியா ஆகாப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது எலியாவுக்கு ரதம் இல்லை, எலியாவுக்கு குதிரைகள் இல்லை, எலியாவுக்கு ஆகாப்புக்கு கிடைத்த பலனோ சத்துவமோ எலியாவுக்கு இல்லை. பட் எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருந்தபடியினால் அவனால் முந்த முடிந்தது. நான் பேசுற பாஷை உங்களுக்கு புரியுதா? என்ன வேகமா பிரசங்கம் பண்ணி ஒண்ணும் புரியாம இருக்கிறத விட மெதுவா பிரசங்கம் பண்ணி ஏதாவது புரியட்டும். வேகமாய் வாசிக்கலாம் ப்ளீஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். போதும், நீங்க கொஞ்சம் கவனிங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரசங்கிப்பாங்க, அப்படித்தானே? சோ என் ஸ்டைலுக்கு கொஞ்சம் வாங்களேன், கொஞ்ச நேரம். வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு போய் கல்லறையின் கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். முந்திக் கொண்டாள். சொல்லுங்க, முந்திக் கொண்டாள். சொல்லுங்க, இதுதான் வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. சொல்லுங்க, முந்திக் கொண்டாள். சொல்லுங்க, யூடியூப்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமுக்குங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதெல்லாம் சொல்ல மாட்டோம், கேளுங்க, வசனத்தை மட்டும் கேளுங்க. ஆமா, அதுக்கு வேற யாராவது இருப்பாங்க, கவனிங்க. முந்திக் கொண்டாள். சொல்லுங்களேன், முந்திக் கொண்டாள். சத்தமா சொல்லுங்களேன், முந்திக் கொண்டாள். சத்தியமா சொல்லு, நமக்கு பிரயோஜனமா இருக்கு. சொல்லுங்களேன், முந்திக் கொண்டாள். அவள் முந்திக் கொண்டாள். கவனிங்க, அவள் முந்திக் கொண்டதுனால அவளுடைய அதிர்ச்சி பேரதிர்ச்சி. அவளுடைய அதிர்ச்சி விவரிக்க முடியாத அதிர்ச்சி. Her shock was great. அவளுடைய அதிர்ச்சி சாதாரணமானது அல்ல. ஏன்னா யாரும் பார்க்காதத முதலா பார்க்கிறான். கல்லறையின் கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டு அவள் அதிர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? அட்டாக் வராம போச்சு. அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. இந்த முதல் அதிர்ச்சி இவள் முந்திக் கொண்டதினால, இவள் அந்த பேர் அதிர்ச்சியை ஏற்றுக்கொண்டதினால் மற்றவர்களுடைய அதிர்ச்சியை இவள் குறைய பண்ணினாள். கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. உங்கள் திருச்சபையில் நீங்கள் முந்துவீர்களானால் திருச்சபையாருடைய அதிர்ச்சியை நீங்கள் குறைப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முந்துவீர்களானால் உன் குடும்பத்தில் மற்ற எல்லாருடைய அதிர்ச்சியும் குறைப்பீர்கள். நம்ம அப்படி இல்லை, எல்லாரும் சேர்ந்து சாவோன்னு சொல்ற கூட்டம். அது எப்படி சேர்ந்து சாவும்? நான் சொல்ற லாங்குவேஜ் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஒரு மனுஷி முந்தினதினால்
இவள் முந்தின அந்த அதிர்ச்சியை இவள் அவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க அதிர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்ப இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டு தான் கல்லறைக்கு வர்றாங்க. அப்போ அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது சொல்லிட்டால கவனிங்க, இது சாதாரணமாய் பேசப்பட்டாலும் மொத்த சீசர்களுடைய அதிர்ச்சியையும் இவள் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதினால் மற்ற சீசர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்றும் ஏற்படவில்லை. பெரிய அதிர்ச்சி ஒன்றும் ஏற்படவில்லை. கையசைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு அப்படி முந்துகிறவர்கள் மற்றவர்களுடைய பாரத்தை குறைய பண்ணுவார்கள், மற்றவர்களுடைய வேதனையை குறைய பண்ணுவார்கள், மற்றவர்களுடைய ஆதங்கத்தை குறைய பண்ணுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவனிங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போன பிறகு சகோதரர்கள் பின்னாட்கள்ல தானியம் வாங்குறதுக்காக அவங்கிட்ட போன போது யோசேப்பு என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 45:5 சொல்றாரு, உங்களுக்கு முன்பதாக தேவன் என்னை அனுப்பினார். ஏன் தெரியுமா? நான் அனுப்பப்பட்டதனால உங்க 11 கோத்திரத்தினுடைய அதிர்ச்சியும் குறைந்தது, வேதனைகள் குறைந்தது. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை ரட்சிக்க இன்னைக்கு இந்த ராத்திரி இந்த கூட்டத்தில் சிலர் இருக்கிறீர்கள். நீங்கள் முந்துகிறதினால உன் குடும்பத்திற்கு அதிர்ச்சி குறைவு, உன் குடும்பத்திற்கு வேதனை குறைவு. புரிந்தவர்கள் மட்டும் கைகளை தட்டுங்க. அப்படிப்பட்டவர்களை ஆவியானவர் இந்த ராத்திரி கூட்டத்தில் முத்திரை போட விரும்புகிறார். கிரயம் செலுத்தப்பட்டவர்கள், வாழ்க்கையை மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிறவர்கள், வாழ வேண்டிய வயதிலே வாழாமல் கர்த்தருக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள், பல வர்ணமான அங்கியை விட்டுக் கொடுத்தவன், தகப்பனுடைய நேசத்தை விட்டுக் கொடுத்தவன், மற்ற சகோதரர்களுக்கு கிடைத்தது போல் எந்த அரவணைப்பும் கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் முந்தி போகிறேன். நான் முந்தி போனா என் 11 கோத்திரம் வாழுமானால் நான் முந்தி ஓடாயத்தோம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இங்க இருக்கிற சில வாலிபர்கள் முந்தினால் ஒரு தலைமுறை பிழைக்கும், ஒரு தலைமுறை வாழும், ஒரு தலைமுறை ஜீவிக்கும். 24 வயதில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்னார், இன்றைக்கு நீ முந்துவாயானால் ஒரு சந்ததி சாகாமல் பிழைக்கும். அந்த முந்தி இவ போனதுனால இவ அதிர்ச்சியை எல்லாம் இவ எடுத்துக்கொண்டாள். என் குடும்பத்துல முதலாவது நான் ரட்சிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ததினால என் குடும்பத்துல மற்றவர்களுக்கு அதிர்ச்சி குறைவு, பாரங்கள் குறைவு, வேதனைகள் குறைவு. ஏனென்றால் ஒரு மனுஷன் அதை சுமக்க முந்திக் கொண்டார். கை உயர்த்துங்க பார்க்கல. நான் முந்திக் கொள்ளணும். கை உயர்த்துங்க. இந்த கூட்டத்திலே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்க விளங்கவே முடியாது. கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. இந்த கூட்டத்திலே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்குள்ள கனநித்திரையின் ஆவி இருக்கு. மனம் திரும்பிருங்க. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. சுடபல பௌடதன கடகசியாதனா, கைகளை உயர்த்துங்க. ஒரு தாயார் குடும்பத்துல முந்தினா நான் சொல்றேன், அடுத்தவர்களுடைய பாரங்கள் குறைக்கப்படும். ஆண்டவர் திடீர்னு ஆபிரகாம் கிட்ட சொல்றார், உன் ஏக சுதனும் உன் ஒரே பேரான குமாரனாகி ஈசாக்க நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியிடு. நம்ம பாஷையில சொல்லணும்னா கொன்று விட்டுவான்னு சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் இதை ஓடி போய் தன் மனைவியிடத்திலே சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் ஏற்கனவே விசுவாசத்திலே பலவீனப்பட்டவள். கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்ன போது அவள் நகைத்தவள், பரியாசம் பண்ணினவள், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாதவள். அப்படிப்பட்டவளுக்கு இப்பொழுது பல வருஷம் கழித்து அசாத்தியமான ரீதியில் குழந்தை பெற்றப்படுகிறது. இப்பொழுதுதான் அவளுக்கு கொஞ்சம் விசுவாசம் வருது, கொஞ்சம் விசுவாசம் வருது. இப்ப போய் ஆண்டவர் பிள்ளைய கொலை செய்ய சொல்றாருன்னு சொன்னா கண்டிப்பா அவளுக்கு உள்ள விசுவாசமும் செத்து போயிடும். அதனால ஒன்று செய்கிறேன், அந்த அதிர்ச்சியை நானாக தாங்கிக் கொள்ளுகிறேன். அந்த அதிர்ச்சியை அவன் சாராளுக்கு சொல்லவில்லை, அந்த அதிர்ச்சியை தானாக தாங்கினதினால் வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய அதிர்ச்சி குறைந்தது, அவளுடைய அவிசுவாசம் வராதபடி. கைகளை தட்டுங்க. குடும்பத்தில் அப்படிப்பட்ட சில ஆபிரகாமுகள் எழும்பணும். குடும்பத்தில் அப்படிப்பட்ட சில ஆண்கள் மட்டுமல்ல, சுனேமியாளுடைய கணவன் வயது சென்றவன், அவன் மிக பெரிய வயது உள்ளவன். பிள்ளை செத்து போயிற்று. பட் சுனேமியாள் கணவன் சொல்லல, பலவீனமானதை பலவீனமானவர்களிடத்தில் சொல்லாதிருங்கள். அது மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, புருஷர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாராலும் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாதனால் கீப்பித்தி
yourself. அதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அது பிள்ளை செத்ததாக காண்பிக்க வேண்டாம். இது அமாவாசையும் அல்ல, இது ஓய்வு நாளும் அல்ல. நீ ஏன் தேவனுடைய மனுஷனை பார்க்க செல்ல வேண்டும்? அவள் சொல்லுகிறாள், எல்லாம் எனக்கு தெரியும் என்று போய் கணவனுக்கு தெரியாமலேயே பிள்ளையை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு ராத்திரி சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிற கணவன்மார்களுக்கு ஒன்றையும் அறிவிக்காமல் அந்த பாரத்தை நீங்கள் சுமப்பீர்களானால், விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிற மனைவிமார்களுக்கு சிலதை அறிவிக்காமல் அந்த பாரத்தை நீங்கள் சுமப்பீர்களானால் நீங்கள் தான் முந்துகிறவர்கள். கை தட்டி வாய்களை திறந்து இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் எல்லாம் சொன்னது சரிதான், ஆனால் நீ முந்த வேண்டியது அவசியம். திராட்சை தோட்டத்திலே 4 விதமான கூட்டத்தார் வேலை செய்தார்கள். 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி. ஆனால் 3ஆம் மணி வேலைக்காரர்களுடைய பிரத்யேகம் என்ன தெரியுமா? அவர்கள் பகலின் உஷ்ணத்திலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டபடியினால், அவர்கள் முந்தினபடியினால் மற்றவர்களுக்கு பெரிய பிரயாசங்கள் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற சில திருச்சபைகள் முந்துகிறதினால் பின்வருகிற சந்ததிகள் பாக்கியம் பெற்றவர்கள். 2023 11ஆம் மணி வேலைக்காரர்களை தேவன் எழுப்பத்தக்கதா. நான் முந்தினால் மற்றவர்களுடைய பாரம் குறையும். கரங்களை வச்சு சொல்லுங்களேன், நான் முந்தினால் மற்றவர்களுடைய பாரம் குறையும். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க சேர்ந்து மறிக்கணும்னு நினைக்காதீங்க. தோமா அப்படிதான் சொன்னார், வாங்க நாமும் பெத்தானியாவுக்கு போவோம், அவர் கூட சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ஒருத்தி முந்திக் கொண்டதினால் பலருடைய அதிர்ச்சியும் அவள் சுமந்து கொண்டாள். முறைச்சு பாக்குறீங்களா, கவனிக்கலாம், எதையும் எனக்கு புரியல. ஏன்னா உங்க இந்த பகுதி I cannot read you. உங்களை என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. கர்த்தர் வெளிச்சம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. இவன் முந்திக் கொண்டதினால இவள் அவர்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினாள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவன் முந்திக் கொண்டதினால இவ ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினாள். இயேசுவுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் முந்திக் கொண்டதினாலதான் ஒரு வழி ஆயத்தம் பண்ணப்பட்டது. 3.5 வருஷத்துக்குள்ள அவர் செய்த ஊழியம் எழுத கொள்ளாமல் போகிற அளவில் பெருகினது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், முந்துகிறவர்கள் மற்றவர்களுக்கு சிலதை வைத்து போகிறார்கள். முந்துகிறவர்கள் சிலதை வைத்து போகிறார்கள். முந்துகிறவர்கள் ஏதோ ஒன்றை இந்த சந்ததிக்கு விட்டு விட்டு போகிறார்கள். கவனிங்க, இந்த ரோடுகள்ல போகும்போது விபத்து பகுதி கோஸ்லோன்னு எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? விபத்து பகுதி, ஆக்சிடென்ட் ப்ரோன் சோன் கோஸ்லோ, விபத்து பகுதி கோஸ்லோ. இந்த போர்டு வைக்கிறதுக்கு எத்தனை பேர் அதுல செத்துருப்பாங்க? என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, என்ன செய்ய எனக்கு தெரியல. உண்மைதானே பாஸ்டர்? இந்த போர்டு வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கை உடைஞ்சிருக்கும்? வீட்டுல போய் சொல்லுங்க ஆமே. இந்த போர்டு அரசாங்கம் வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கீழே விழுந்திருப்பான் சொல்லுங்க? எத்தனை பேருடைய மண்டை உடைந்திருக்கும்? எத்தனை பேர் வீட்டுல ஒப்பாரி சத்தம் கேட்டிருக்கும்? அப்ப முந்தி ஓடுகிறவர்களுடைய வேதனை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் இந்த தலைமுறைக்கு ஏதோ ஒன்றை சம்பாதித்து வைத்து விட்டு போகிறார். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த சந்ததியில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இனி ஒரு சந்ததிக்கு ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு போகிற ஒரு சந்ததிகளை ஆண்டவர் எழுப்பிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவன் கீழே விழுந்து மரிக்கிறது அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறது. கோஸ்லோ விபத்து பகுதி, மிகுந்த ஆபத்தான பாலம். ஏன்னு கேட்டா, ஏற்கனவே ஒரு பஸ் சரிஞ்சு விழுந்திருக்கப்ப அத்தனை பேருடைய மரணம் சிலருக்கு அடையாளங்களாக மாறுகிறது. கரங்கள் அசைத்து கட்டு கதைகளுக்கும் கண்ட காரியங்களுக்கும் செவிசாய்ப்பதை விட்டுவிட்டு முந்தி ஓடுகிறவர்கள் ஒரு சந்ததிக்கு அடையாளங்களை வைத்து போவார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எலிசாட்ட கேட்கிறார், நான் எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளுன்னு கேட்ட போது அவன் சொல்லுகிறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்ன உடனே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்த போது யோர்தான் கரை புரண்டு ஓடினது. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? யோர்தான் கரை புரண்டு ஓடினது. கரை புரண்டு ஓடின இந்த யோர்தானை எலியா என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய
கரத்தில் இருக்கிற சால்வையை முறுக்கி அதை அடித்த போது வேதம் சொல்லுகிறது அந்த யோர்தான் குவியலாய் நின்றது. அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். அக்கறைப்பட்ட பின்பு எலியா சுழல் காற்றினாலே வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாகிவிட்டது. இப்ப திரும்பி வரும்போது எலிசா மட்டும் நான் திரும்பி வர வேண்டும். இப்ப எலிசா புலம்பிக் கொண்டே வருகிறார். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவரே, வரும்போது உங்க கூட வந்துட்டு போகும்போது எனக்கு வழித்துணைக்கு யாரும் இல்லை. ஆனால் எலியா மறைமுகமாய் சொல்லுகிறார், நான் போனாலும் உனக்கு சில அடிச்சுவடுகளை விட்டு வைத்து விட்டு போகிறேன். என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. மறுபடியும் அவன் யோர்தானுக்கு வந்த போது எலியா செய்ததை நினைவு கூர்ந்தார். அதே சால்வை எடுத்தார். எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த போது அவர் அக்கறைப்பட்டார். பரிசுத்தவான்கள் நமக்காக வைத்திருக்கிற அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள் நாமும் இந்த யோர்தானை கடப்போம். கைகளை தட்டுங்க. வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கட்டும். ஆராதிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஏதோ ஒரு மாதிரியை. ஒரு தீர்க்கதரிசி உடைய புத்திரனுடைய மனைவி எலிசா கிட்ட சொல்ற, என் புருஷன் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். என் 2 பிள்ளைகளை கடன்காரர்கள் அடிமைகளாக்கி கொண்டு போகும்படி வந்திருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலிசா தீர்க்கதரிசன ஆவியினாலே கேட்டார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னார், ஒரு குடம் எண்ணெய். ஏதோ ஒன்றை உங்களுக்காக விட்டு வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நீங்கள் வாழுவதற்கு. வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தணும், கரங்களை தட்டணும், ஆக்டிவா இருக்கணும். சந்ததி முந்துகிறவர்கள் ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டு வைத்து சொல்லிப்பார்கள். 6:16 மணிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அவைகள் நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்க முந்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முந்தி ஓடுறவங்களை பாருங்க. உங்களுக்கு முந்தி ஓடி தோற்றவங்க அல்ல, முந்தி ஓடி ஜெயித்தவங்களை பாருங்க. இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில 1 மணி நேரம் ஜெபிக்கிற நான் 6 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களை பின்பற்றுகிறதினால், அதனால் தான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ பின்பற்றி வந்துட்டாலே ஏகதேசம் நீ முந்த முடியும். Follow me. வாலிபத்தை கேட்கிறேன், நீங்க யாரை பின்பற்றுறீங்க? நீங்க யாரை பின்பற்றுறீங்களோ அவங்கள மாதிரி ஆயிருவீங்க. யாரை பின்பற்றுகிறீர்கள்? உங்க வஸ்திர உதாரணத்தில், உங்க முடிவெற்ற ஸ்டைலு, உங்க வாழ்க்கையினுடைய காலகட்டம் எல்லாம் யாரை பின்பற்றுகிறது? எலியாவை பின்பற்றின எலிசா முடிய வெட்டினானோ? எலியாவை பின்பற்றின எலிசா எப்படியோ வாழ்ந்தான் என்று அல்ல, எலியா செய்ததை தானும் செய்தான். நல்ல மாதிரியை பின்பற்றினா நிச்சயமாய் அவர்கள் முந்தினது போல நாம் முந்த முடியும். நாமளே 40 மார்க் எடுத்துட்டு 35 மார்க் எடுத்தவங்க கூட நாம பழகினா நாம அடுத்த பரீட்சையில தோத்துருவோம். நான் 35 மார்க் ஜஸ்ட் பாஸ். என் ஃப்ரெண்ட் எல்லாம் யாருன்னா 2 கோழி முட்டை 7. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நெஞ்ச நிறுத்த முடியும். அவன் 7 இல்ல, நான் 35 பாஸ். அடுத்த பரீட்சையில நீ 7 தான். அடுத்த பரீட்சையில நீங்களும் 2 மார்க் தான் எடுப்பீங்க. அந்த 35 மார்க் எடுக்கிற நீங்க 75 மார்க் எடுக்கிறவங்க கூட நீங்க ஓடி பாருங்க. உங்களை நான் ஆமேன் சொல்ல வச்சு அந்த ஆமேன் மேல போகணும்னு நினைக்கிறீங்களா? அது எதுக்கு அந்த பொல்லாத ஆமேன்? எனக்காக சொல்ற ஆமேன். ஆமேன்னா என்ன தெரியுமா? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். யாரை பின்பற்றுகிறோம்? இவள் முந்தி ஓடினதுனால அவள் ஒரு வழியை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்க முடிந்தது. நான் கேட்கிறேன், இந்த சந்ததிக்கு எதையாக நாம வச்சுட்டு போனோம்? இந்த வழியில வராதீங்க, இங்க ஆபத்துனாவது ஒரு பாதையை நீங்க வச்சுட்டு போனோம். சிம்சோன் நமக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு. பேசித்தனம் பண்ணாதீங்க, முடிவு என்னன்னு வச்சுட்டு போயிருக்காரு. இளையகுமாரன் நமக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்காரு. வேண்டாம், அப்பா விட்டு போயிடாதீங்க, நாசமா போயிருவீங்க. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்களேன். நல்ல மாதிரிகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நல்ல மாடலை உங்களுக்கு முன்னாடி வச்சு ஓடுங்க. கர்த்தர் நம்மையும் முந்து பண்ணுவார். கரைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். வாயத்திறங்க. நல்ல மாதிரி, நல்ல மாதிரி, நல்ல மாதிரி. ஓ ராபா ஸ்ரீயாந்தனா, ஓ ஓசன்னா மந்திர் என்று சொல்லப்படுகிற ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ஏசன்னா 2000 சபைகளுக்கு மேல் 1400 சபைகளுக்கு மேல ஸ்தாபிச்சுட்டு ஜீவனை விட்டாரே. இப்படிப்பட்ட மாதிரிகளை பின்பற்றுகிற நாம் நிச்சயமாய் மரிப்பதற்கு முன்பதாக குறைந்தது கிராமங்களில் சபைகள் இல்லாத இடத்துல ஒரு 100 சபையாவது கட்ட வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்துவிடும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மாதிரிகளை பின்பற்ற வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. என்னத்துக்கு உயிரை கொடுக்கிறோம்? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நல்ல மாதிரிகளை நீங்க பின்பற்றினாதான் உங்களால முந்த முடியும். கொஞ்சம் கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேரம் போயிட்டே இருக்கு, வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 20:16 ப்ளீஸ். எஸ் மரியாளே என்றா. அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றா. நல்ல கவனிங்க, மகதலேனா மரியாளும் கல்லறைக்கு போனது உண்மை, பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு போனது உண்மை. ஆனால் முந்தினவளுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வருஷம் ஆவிக்குரிய ரீதியிலே சபை ஆராதனை கூடி வருகிறதிலே, கர்த்தரை கனம் பண்ணுகிறதிலே, ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறார். பேதுருவும் போனது உண்மைதான், யோவானும் போனது உண்மைதான். ஆனால் பேதுருவை கூப்பிடாத ஆண்டவர் அதிகமாக இயேசு கூப்பிட்டு பழகின பெயர் பேதுரு. யூ சைமன் தி பார் ஆஃப் ஜோனா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே சீமோனே பல தடவை கூப்பிட்டு பழகி இருந்தும் இந்த தடவை இயேசுவின் வாயிலே பேதுரு என்கிற பெயர் வரவில்லை. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், பல பேருடைய பெயர் இயேசு மறக்க போகிறார். ஏனென்றால் முந்துகிறவருடைய பெயரை தேவன் ஞாபகப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் உன் பெயர்கள் மறக்கப்பட்டு போன இடத்தில் உன் பெயரை உயர்த்தி பிடிக்கிற நாள். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கைகளை தட்டுங்க. உன் பெயர் இல்லாமல் போகும் என்று சொல்லப்பட்ட இடத்தில் மரியாளே குடும்பத்தில் உன் பெயர், நான் சொல்றேன், ஞானேஷ்ங்கிற பேரு நீ வெட்டி கிறுக்கினாலும் என் பெயரை எழுப்புதலிலே வைப்பார். ஏன்னா நாங்கள் முந்துகிறவர்கள். வாங்கி கொடுத்துட்டு டியூப் லைட்டை வாங்கி கொடுத்துட்டு என் பேரை போடுங்கன்னு சொல்லுகிறவர்கள் இனி ஆண்டவருக்கு தேவையில்லை. 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு 4 பழம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு என் பேரை சொல்லுங்கன்னு கேட்கிறவர்கள் அல்ல. அவர் சொன்னார் மரியாளே. அவர் திரும்பி பார்த்து சொன்னார் ரபூனி. ரபூனி. கண்ணை உயர்த்துங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த வருஷம் முந்துகிறீர்களோ கரங்களை உயர்த்துங்க, நல்ல வாயை தருங்க. யாரெல்லாம் முந்துகிறீர்களோ ஜெபிங்கன்னா உடனே ஜெபிச்சிருங்களேன். யாரெல்லாம் அந்த வருஷம் முந்துகிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் விசேஷமாய் கனம் பண்ணுவா. ஒரு கூட்டம்னா 5 மணிக்கே ஆத்மா ரெடி ஆயிரும். இல்லங்க, நீ முந்துகிறத அறைக்குள்ள காட்டணும். நீ ஆராதனைக்கு முந்துகிறத முந்தின நாள் சனிக்கிழமையே காட்டணும். வாயை திறங்க. உங்க முந்த பண்ணுகிறத நீங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுல மட்டுமல்ல, உங்கள் ஆத்மாவில ஆயத்தப்படுகிறத. ஓ ரபாசியாந்தனா. இப்போ பேதுருவின் வார்த்தையை கூப்பிடல, யோவானேன்னு கூப்பிடல, என்ன சொல்லி கூப்பிட்டார் தெரியுமா? மரியாளே, மரியாளே. நான் இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறேன், இந்த வருஷம் முந்துகிறவர்களுடைய பெயர்களை தேவன் பெருமைப்படுத்த போகிறார். நல்ல கைத்தட்டி. 18வது வசனம் வேகமாய். 18வது வசனம் 20:18. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். யார் அறிவிக்க வேண்டியவர்கள்? தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கிக்கவும் ஏற்படுத்தப்பட்டவர்களை உதாசீனப்படுத்தி ஒரு 7 பிசாசுகள் மட்டும் துரத்தப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீயை கூப்பிட்டு அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை நீ எருசலேமுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி அவளை ஏன் ஒப்புவித்தார்? முந்துகிறவர்களிடத்திலே தேவன் பொறுப்புகளை தருவார். சுத்தி பாருங்க, எத்தனை வருஷம் தான் சுத்தி பாப்பியன்னு பாப்போம். எங்க ஊர் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அங்க ஒரு குதிரைக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க. சுத்தி எங்கேயும் போயிடக்கூடாது, அதான் ஒரு வட்டத்திலேயே சுத்தம். ஏன்னா சுத்தி பாக்குறீங்க எனக்கு தெரியல. எனக்கு அப்படி டிசிப்ளின் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண வராது. பாருங்க, இந்த ஜீவன் உள்ள வார்த்தை கொஞ்ச காரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது. எப்படி இந்த பொறுப்பு யாருக்கு கொடுத்திருக்கணும்? பேதுருக்கு கொடுத்திருக்கணும், யோவானுக்கு கொடுத்திருக்கணும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்காத பரலோகத்தின் தேவன் மரியாளிடத்திலே சொல்கிறாள், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அவர்களுக்கு போய் சொல். எனக்கு அருமையானவர்களே, பொறுப்பு கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு இனி தகுதி உள்ளவர்கள் தேவையில்லை, முந்துகிறவர்கள் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் முந்துவேன், ஆனால் மற்ற யாருக்கும் கொடுக்காத பொறுப்புகளை தேவன் எனக்கு தந்து நடத்துவார்.
எனக்கு தந்து நடத்துவார், எனக்கு தந்து நடத்துவார். இப்ப வேகமா வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 24:10. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள், இவைகளை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள், சீசர்களுக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோகன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. முந்தினவங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். முந்தினவர்கள் கைகள்ல ஆண்டவர் சார்ஜ் கொடுத்துட்டு அவங்கள போய் சொல்றாரு. ஆனா என்ன நடக்குது பாஸ்டர்? வாசிக்கலாம் பிரதர், வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக, கவனிங்க, அவர்களுக்கு வீண் பேச்சுகளாய் தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. நல்ல கவனிங்க, இவங்க போய் முந்தி போய் பார்த்து வந்து சொன்னதனால அவர்களுடைய சொல்லி அதை நம்பாமல் போனார்கள். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வீண் வார்த்தைகள் கேட்கிற பிரசங்க எல்லாம் வீண் வார்த்தைகள் நினைக்கிறோம். ஊழியக்காரங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் வீண் வார்த்தைகள் நினைக்கிறோம். பிரசங்க நேரத்துல 1.5 மணி நேரம் கத்துறாங்க நம்ம நினைக்கிறோம். அதை அவர்கள் வந்து அறிவித்த போது அதை வீண் வார்த்தைகள் என்று சொல்லி அதை நம்பாமல் போனார்கள். 11வது வசனம் வாசிக்கலாம். இவர்களுடைய வார்த்தைகள் 11 பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். இவர்கள் வந்து அதை சொன்ன போது மற்றவர்கள் எல்லாரும் அதை வீண் வார்த்தைகள் என்று சொல்லி அதை நம்பாமல் போன போது பேதுருவோ எழுந்திருந்து ஓடி, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை நிலத்திற்கு ஓடி. மற்ற எல்லாரும் இதை வீண் வார்த்தைகள் என்று நினைக்கும் போது பேதுருவே நீ ஏன் இதை வீண் வார்த்தை நினைக்கலன்னு கேட்டா பேதுரு ஒரு ரிக்கார்ட் சொல்றாரு. என்ன ரிக்கார்டுனா, இப்படித்தான் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னாரு, பேதுருவே இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவதற்கு முன்னே என்னை நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். ஆனா நான் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காம நான் என்ன சொன்னேன்னா, உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேன்னு சொல்லி அதை வீண் வார்த்தைகளாக எண்ணிவிட்டேன். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனபடியினால நான் பட்ட அவமானம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, என் தலை குனிவு கொஞ்ச நெஞ்சம் அல்ல, என் வேதனை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆனா இனிமேல் வெளியிலேயே வர முடியாது, இனி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, இனி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லவே முடியாது என்று நினைத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. புரிஞ்சவங்க கைகளை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு வாய்ப்பு பேதுருவுக்கு கிடைத்தது. இன்னைக்கு இந்த தனிகை பேரூரில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் உனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொல்லி இருந்தும் அதை வீண் வார்த்தைகள் என்று நினைத்தபடியினால் அதனாலே பட்ட அவமானங்கள், வேதனைகள் கொஞ்ச நெஞ்சமில்லை. பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதினது பேதுரு. ஏன் தெரியுமா? ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லா வார்த்தைகளையும் நான் வீண் வார்த்தைன்னு நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன மனநிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கண்ணை மூடுங்கன்னா தமிழ் தெரியும் சொன்னா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் வீண் வார்த்தைன்னு நினைச்சிருப்பேன், என்ன மன்னிங்க. வாய் தரங்க பார்க்கலாம், வாய் தரங்க. வீண் வார்த்தைன்னு நினைச்சிருந்தா என்ன மன்னிங்க, வீண் வார்த்தைன்னு நினைச்சிருந்தா என்ன மன்னிங்க. கேளுங்க, வாயை தரங்க. வீண் வார்த்தை நினைச்சிருந்தா இதோ உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் சொன்னீங்க. நான் வீண் வார்த்தை நினைச்சிட்டேன். கைகள் மூலமாய் நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி நான் வீண் வார்த்தை நினைச்சிட்டேப்பா. பட்டணத்தின் மூலமா இந்த ஒரு கிராமம் மட்டுமல்ல அநேக பட்டணங்களுக்குள்ளே அதிகாரியாய் மாற்றுவேன் என்று நீ சொல்லி அதை நான் நம்பலப்பா. இப்ப நம்புறேன். ஏ பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நம்புறேன்னு சொல்லுங்க. வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல. மற்றவங்க வாய் உயர்த்து. அறிவு தங்கச்சி, மற்ற எல்லாரும் மேல கை வைக்காத ஊழியர்கள் உன் தலையில கை வச்சு உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது நீ வீண் வார்த்தை நினைச்சிட்டியா? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. நிறைய பேர் வீண் வார்த்தை நினைக்கிறோம். எனக்கு சொன்னா, நான் உனக்கு தருகிற வெளிப்பாடுகளை நீ ஒரு புஸ்தகத்திலே வரைந்து வை.
கடந்தோடுகிறவன் வாசிப்பான் என்று சொன்னார். 5 வருஷம் அதை வீண் வார்த்தைன்னு நினைச்சதுனால புஸ்தக ஊழியத்தை என்னால எழுதவே முடியல. அத கழிந்த வருஷம் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடியுமான்னு கேட்டேன். வாய்ப்பு தந்தார். முதல் புஸ்தகத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒளிந்து கிடக்கிற சிலரோட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் தூக்கி பிடிக்க ஆயத்தமானா கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அந்த வல்லமையின் காலம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எழுந்து ஓடக்கூடிய பலன் அந்த அக்கினி. வேடிக்கை பார்க்காதீங்க பிரதர். சும்மா நீங்க கை தட்டுறது அர்த்தம் இல்ல. இது கட்சி கூட்டம் அல்ல. நீ உணர்ந்து ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை நினைச்சிட்டோம். எங்க அப்படி போக்கல சொல்லிட்டு போற வார்த்தை இல்லைங்க. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கால்ல போட்டு மிதிக்கிறோமே, கர்த்தருடைய வசனத்தை மிதிக்கிறோமே. பேதுரு சொல்றாரு, நிறைய விஷயத்தை நான் வீண் வார்த்தை எண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. I never miss this. இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். எல்லாரும் இதை வீண் வார்த்தைன்னு சொல்லும் போது அவன் எழுந்திருந்து ஓடினான். திரும்ப வரும்போது எப்படி போட்டிருக்கு தெரியுமா? அவன் தன் இருதயத்தில் அதிசயப்பட்டு திரும்பி வந்தான். கை தட்டுங்க பாருங்க. இந்த தடவை முந்துகிற நீங்கள் வெட்கத்தோடு திரும்பி வருவதில்லை. இந்த தடவை முந்துகிற நீங்கள் அவமானத்தோடு திரும்பி வரவில்லை. பாஸ்டர் ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை வீண் வார்த்தைகள் சொல்லாம அதை எழுதி வைத்து சபையாராய் ஜெபிப்பீர்களானால் இந்த வருஷம் ஆலயம் கட்டப்படும். கைகளை தட்டி ஓ ரபா சந்தரபா கதரபலவாசியா. Yes Lord, yes Lord. அந்த வல்லமை ஊற்றப்படட்டும். இதை அறிந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், புல் உலரும், புல் உதிர்ந்து போகும். Oh, the word of the Lord stands forever and ever. சபகயந்தலவ சந்தன. கைகளை தட்டுங்க. சில தேவ மனுஷர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம். இனி எந்த வீண் வார்த்தைகளை நினைக்க மாட்டேன். இது வாய்ப்பு, இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு. இதை முந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக உன் நாவை ஒரு தீர்க்கதரிசன நாவாய் நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னதை நீ வீண் வார்த்தை நினைக்காம அதை நம்பு. இதோ பார், பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் அழிக்கவும் பெயர்க்கவும் உன்னை ராஜ்யத்தின் மேல் அதிகாரியாய் ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர். ஓடணும். அவர் முடிவெடுத்துட்டார். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கல்லுமலைய சபையை கட்டுவேன்னு சொன்னதையும் இவர் வீண் வார்த்தையா தான் எடுத்திருக்கணும். சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை நசுக்குவீர்கள், ஒன்று உங்களை சேதப்படும். அதை வீண் வார்த்தைன்னு நினைச்சதுனாலதான் ஒரு சந்திர ரோகியினுடைய அந்த மகனை இவங்களால குணமாக்க முடியல. இயேசுட்ட போய் கேட்கிறாங்க, எங்களால ஏன் அதை துரத்தக்கூடாமல் போயிடுச்சு? எங்களால ஏன் அதை கரங்களை உயர்த்துங்க. எங்களால ஏன் துரத்தக்கூடாம போயிடுச்சு? எங்களால ஏன் அதை செய்யக்கூடாம போயிடுச்சுன்னு யாராவது சொல்றீங்கன்னா, எங்கேயும் நீங்க அந்த வார்த்தைகளை வீண் வார்த்தைன்னு நினைக்கிறது தூக்கி எறிய மாட்டோம். ஆனா அதை கண்டுகொள்ளாமல் விடுவதும் வீண் வார்த்தை சமம். அதை மதிக்காமல் போவதும் அதை செயல்படுத்தாமல் போவதும் வீண் வார்த்தைகளுக்கு சமானம். ஆவியானவர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். என் கூட 3000 பேர் ஒரு வாலிபர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆல்டர் கால் கொடுத்த போது 300 இருந்து 500 பேர் ஆல்டர் கால் கொடுத்து ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கனம் பண்ணினார்கள் எனக்கு தெரியாது. நான் அதை பிடித்துக் கொண்டேன். அதை பிடித்துக் கொண்ட போது எனக்கு கர்த்தர் முந்துவதற்கு கிருபை தந்தா. நம்புறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்புகிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். வேகமா சொல்லுங்க. நான் நம்புறேன். இனி ஒரு வார்த்தைகளை நான் வீண் வார்த்தைன்னு நினைக்க மாட்டேன். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் விடுங்கள், ஒரு சபையில ஐக்கியமாயிருங்கன்னு சொல்றது வீண் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, மேகங்களுடனே வருகிறார், அவரை குத்தின யாவரும் அவரை காண்பார்கள். இதோ அவரை புலம்புகிற பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். அப்படியே ஆகுமாமே.
முந்தணும்னு நினைக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டணும். எனக்காக நீங்க பிரசங்கம் கேட்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. உங்களோட ஆண்டவர் பேசினால் நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசிங்க மார்க் 14:8 வசனம். மார்க் 14:8. இவர் தன்னால் இயன்றதை செய்தால், ஒரு தேவ பிள்ளை முந்துவதற்கு தன் கைகளில் ஏதாயிலும் ஒன்று இருக்கத்தான் வேண்டும். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவ கையில ஏதோ ஒன்று இருந்தது முந்துவதற்கு. He had something. அவள் தன் கைகளில் ஏதோ ஒன்றை வைத்திருந்ததனால் தான் முந்த முடிந்தது. கைகளில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு இடங்களிலும் முந்த முடியாது. முந்த வேண்டும் என்று இவள் விரும்பினதினால் இவ கையில ஏதோ இருந்தது. உத்தம தைலம் என்கிற நளதம் என்கிற வெள்ளைப்பல் பரணி அவள் கைகளில் இருந்தது. அவள் அதை வைத்து முந்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். 1 சாமுவேல் 9:7-8 வசனங்கள் வேகமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:7-8 வசனங்கள். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்ன கொண்டு கவனிங்க. ஒரு மனுஷன் முந்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் தன் கைகளில் ஒன்றுமில்லை. தன் கையில் என்ன இல்லை? ஒன்றுமில்லை. நாம் போனால் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நாம் கொண்டு வந்த தின்பண்டங்களும் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் இல்லையே. கையில ஒண்ணும் இல்லை. உள்ளதெல்லாம் மாம்சத்துக்கு கொடுத்தாச்சு. தன் கைகளில் இருந்ததெல்லாம் மாம்சத்துக்கு ஆகாரமா கொடுத்தாச்சு. மாம்சத்துக்கு எல்லாத்தையும் தீவிரம் போட்டாச்சு. இப்போ முந்துவதற்கு அவன் கையில ஒண்ணும் இல்லை. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வேலைக்காரன் சொல்லுகிறான், என் கைகளில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. நாடிலிருந்து கை எடுத்துருங்களேன். 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. இதை வைத்து நாம் முந்தலாம். ஏதோ ஒன்று இருந்தால் உங்களால் முந்தலாம். உங்களுக்கு ஒரு நிச்சயம் வேணும். ஏதோ ஒண்ணு இருக்கணும். உங்க கையில பிடிமானம் ஒண்ணு இருக்கணும். தாவீது கோலியாத்து கிட்ட மற்ற ராணுவ வீரர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து பின்வாங்கி கொண்டிருந்த போது இவன் யுத்த களத்தில் இறங்கி முந்தி போனதற்கு காரணம் இவன்கிட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருந்தது. சாட்சிகளை கையில் உள்ளடக்கி வைத்திருந்தான். ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி. இந்த காரியத்தை வைத்து நான் முந்த முடியும். கொஞ்சம் கரங்களை உயர்த்துக்களை. நீங்க எதிர்பார்த்தது வந்தது வேற. உங்க முதுகுவலி சுகாவும் கழுத்து வலி சுகாவும் நினைச்சீங்களா? என்ன நினைச்சு வந்து எப்படி திருத்தங்க முடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களேன். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அதையாவது பேசுறோம். நல்ல கைகளை உயர்த்துங்க. கைகளில் ஒரு சாட்சியாக வேணும் முந்துவதற்கு. You need a testimony to overtake. மற்றவர்கள் எல்லாம் பின்வாங்கி நின்ற போது தாவீதுக்கு முந்துவதற்கு என்ன இருந்தது? ஒரு சாட்சி இருந்தது. நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு சாட்சி இருந்தது. ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஏற்கனவே நீங்கள் ஆண்டவருக்காக செய்த ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கைகளில் இருப்புண்டா இருக்குமானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த தலைமுறையில உங்களால் முந்த முடியும். 1998 இதே கைகளை கொண்டு செய்ததை 2023 கர்த்தர் செய்வார். நீங்க இப்படி வேடிக்கை பார்க்கறதுல என்ன அர்த்தம் தெரியல. ஒரு வார்த்தை கிடைச்சோட, ஒரு துணுக்கு கிடைச்சோட கை தட்டி ஆராதிக்க வேண்டாம். நல்ல கைகளா சச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்களுக்கு சாட்சி நீ ஏதாவது இருக்கணுங்க. You need a testimony. அவ கையில ஏதோ ஒன்று வைத்திருந்தாள். ஆனா இவன் சொல்றான், நம்ம கொண்டு வந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகருடைய வார்த்தை அதுதான், we don't have anything. கைகள்ல ஒரு சாட்சி இல்ல, கைகள்ல ஒரு நன்மைகள் இல்ல, கைகள்ல ஒரு நிச்சயங்களும் இல்ல. இதை வச்சுட்டு நீங்க முந்தவே முடியாது. ஏதோ ஒரு சாட்சிகளை உங்கள் கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கொண்டு ஒண்ணுமே செய்யலையா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க ப்ளீஸ். தயவு செய்து கோஆபரேட் பண்ணி கரங்களை உயர்த்துங்க. ஏதோ ஒன்று எனக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். ஓ ராபா சுயாந்தனா 1998 பீரியட் ஆஃப் டைம்ல சில ஊழியர்களை கொண்டு கர்த்தர் செய்ததை இன்றைக்கு
இன்றைக்கும் கர்த்தர் தன் மனதில் வைத்திருக்கிறார். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஓ ஹalleluya. ஒருவேளை தாவீதே உன் கையில பட்டயம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கோலியாத்துக்கு ஒத்த யுத்த பயிற்சி உனக்கு இல்லாமல் இருக்கலாம். but you are having something. உனக்கு 2-3 சாட்சிகள் இருக்கிறது. வேகம் போன்ற திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு அடையாளம் இல்லாத கிராமங்களுக்குள்ள போய் இயேசு தெய்வம் என்று நிரூபிக்க முடியுமானால் இன்றைக்கு உன்னை கொண்டு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கைகளை தட்டுங்க பார்க்கலாம். you are having some track record. கைகளை தட்டுங்க. you are having சபர கதலவயா. நல்ல கைகளை தட்டுங்க. முந்துவதற்கு ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டுங்க. முந்துவதற்கு ஏதோ ஒன்று விடாதீங்க. ப்ளீஸ் முந்துவதற்கு 2008 உன்னை கொண்டு கர்த்தர் செய்ததை ஞாபகப்படுத்தி பாருங்க. உன்னால முந்த முடியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க மூலமா ஒரு வியாதி சுகமாய் இருக்குமானால் அதை வைத்து முந்துங்கள். உங்க மூலமாய் ஒரு பிசாசு ஓடி இருக்குமானால் அதை வைத்து முந்துங்கள். உங்க மூலமா நடந்ததை வைத்து முந்துங்கள். ப்ளீஸ், இது ஒரு ஒன் மேன் ஷோ அல்ல. யாரோ ஒரு பிரசங்கம் பண்றாங்க, மற்றவங்க எல்லாம் தரம் தாழ்ந்தவர்கள் என்று அல்ல. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்து இருக்கட்டும். ப்ளீஸ், இந்த இடத்தை நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ரபாசியாதா. என் கையில ஏதாவது இருக்கணும். ஒன்றுமே இல்லாம முந்த முடியல சவுலால. ஒன்றுமே இல்லாம அவனால முந்த முடியல. ஏதோ சொல்லுகிறது, சாமுவேல் உயிரோடு இருக்கிற வரையிலும் சவுல் ஒரு இடத்துல கூட வாழ்ந்து காட்டவே இல்லை. சாமுவேல் செத்த பிறகு ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீட்ட போய் கேட்கிறார், எனக்கு எழும்பி வர பண்ணுங்க. வேதம் படிச்சவர்களுக்கு நான் சொல்றது புரியும். செத்த பிறகு நீ எழும்பி வர பண்ணி நீங்க என்ன கிமிக்ஸ் காட்டினாலும் யாருக்கு அது பிரயோஜனம் இருக்காது. உயிரோடு இருக்கும்போது முந்தி காட்ட வாலிபர்களை கர்த்தர் அழைக்கிறார். உயிரோடு இருக்கும்போது வாழ்ந்து காட்டுவோம். நம்முடைய முற்பிதாக்கள் கண்கள் காண நாம் முந்தி காட்டுவோம். சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு நீதி உள்ள ஜாதியாருக்கு கதவு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்ற ஏசாயாவின் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற ஒரு காலம் வரட்டும். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா ஆவியான ஒரு கிரியை செய்வா. என்ன டயர்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் தாழ்மையா நான் சொல்றேன், உங்க கையில என்ன இருக்குமா? முந்துவதற்கு நீ என்ன இருக்கு? தீருக்குமாரத்தை காணிக்கை கொண்டு வந்தாள். சாலமோனை பார்க்க பூமியின் கடையாந்திரத்திலிருந்து வந்தாளே ஷேபாவின் ராஜஸ்திரி, அவள் ஏதோ ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அவருக்கு என்ன கொண்டு வந்தோம்? ஆண்டவருக்கு நம்ம பணம் தேவையில்லை. ஆண்டவருக்கு ஏதாவது உங்க கையில இருந்தா நீங்க முந்த முடியும். ஆண்டவருக்கு ஒண்ணு சொன்னேன், என்கிட்ட வேற எதுவும் இல்லை. I don't have money, I don't have any resources. என் வாலிபம் இருக்கு. இந்த ஒரு வாலிபம் என்கிற இந்த ஒரு கால் சைக்கிள் வெளியே வச்சு முந்துவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை முந்த பண்ண முடியும் என்று நம்புகிறவர்கள் நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பன்மார் உயிரோடு இருக்கும் போதே நீங்க முந்தி காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்து காட்டுங்க. ரட்சிக்கப்பட்டு சபையில வேரூன்றி கனி கொடுத்து காட்டுங்கள். எத்தனையோ தடவை குஷ்டரோகம் பிடித்த போது மனைவிச்ச பிள்ளைகள்கிட்ட காட்டினாங்களோ தெரியாது. ஆனா ஆசாரியன்ட்ட போய் முதல்ல காட்டணும். அதான் பிரமாணம். ஆசாரியன்ட்ட போய் காட்டணும் குஷ்டரோகம் வந்திருக்குன்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு குஷ்டரோகி இயேசு சுகமாக்கின போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ முதலாவது இதை ஆசாரியனுக்கு போய் காட்டு. இவ்வளவு நாள் உன் குஷ்டரோகத்தை காட்டின, இப்ப நல்லாயிட்டேனாவது காட்டு. இந்த வருஷம் நான் நல்லான செய்தியை நீங்க காட்டணும். கரங்களை உயர்த்துக்க பார்க்கற, நான் வாழ்றேன்ங்கிற செய்தியை நீங்க காட்டணும். நீ தோற்ற செய்தியை காட்டும் போது, நான் பிசினஸ்ல தோற்று போனேன் செய்தியை காட்டும் போது, வேதனைப்பட்டேங்கிற செய்தியை காட்டும் போது, எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்திருக்கிறார் என்பதையும் காட்டணும். கையில ஏதாவது ஒண்ணு இருக்கணும். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 3வது வசனம். வேகமாய் நீதிமொழிகள் 31 அதிகாரம் 3வது வசனம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் அர்த்தம் என்ன? கன்க்யூபைன்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்த. கன்க்யூபைன்ஸ்
CONCUBINES, கன்கியூபைன்ஸ் என்றால் ஸ்திரீகளுக்குள் பலனை கொடுக்காதேன்னு என்ன அர்த்தம்? உடன்படிக்கை இல்லாத காரியங்களுக்கு உன் பலனை கொடுக்காத. உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் உன் பலனை நீ கொடுக்காத. லெமுவேலுக்கு தாய் எழுதுகிறது, உடன்படிக்கை இல்லாத காரியங்களுக்கு உன் பலனை கொடுத்துட்டு கடைசி உங்க காரியத்துக்கு பலன் கொடுக்க இல்லாமல் போய்விடும். வாசிங்க உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உற்சாகமா இருங்க, சீக்கிரம் முடிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்க. நல்ல கவனிங்க, நான் கருப்பா இருக்கிறேன்னு பாராதீங்க. வெயில் என் மேற்பட்டது. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியம். என் தாயின் பிள்ளைகள் நல்ல கவனிங்க, என் தாயின் பிள்ளைகள் அன்பா இருந்தல்ல, கோபமா இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அர்த்தம் என்ன? என்ன பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி எனக்கு நிறைய காரியத்துல என்ன வேலைக்கு வச்சுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இதுக்கு மேல எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் மேல அன்பா இருந்து என்ன திராட்சை தோட்டங்களுக்கு என்ன வேலைக்காரியா வைக்கல. என்ன பழி வாங்கணும், என் மேல கோபமா இருந்து என்ன திராட்சை தோட்டங்களுக்கு வேலைக்கு வச்சுட்டாங்க. அதனால அந்த திராட்சை தோட்டங்களுக்கே நான் அதிக பலனை கொடுக்க வேண்டியதானதுனால இப்ப ஏன் திராட்சை தோட்டத்துக்கு பலன் கொடுக்க எனக்கு பலன் இல்லை. எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கேன், ஆண்டவருக்காக வாழ விருப்பம் பிரதர், ஆனா டியூப் போட்டிருக்காங்க. ஆண்டவருக்காக வாழ விருப்பம், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஆண்டவருக்காக வாழ விருப்பம், பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நல்ல பலன் உள்ள காலம் கண்ட திராட்சை தோட்டத்திலே வேலை பார்த்து ஓஞ்சாச்சு. இப்ப சொந்த திராட்சை தோட்டத்தை காக்குறதுக்கு என்ன இல்ல அவளுக்கு. அவள் சொல்றா, என் தாயின் சகோதரர்கள் என் மேல் கோபமா இருந்து. அன்னைக்கு சாயங்காலத்து கூட்டத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பாரப்படுத்தின விஷயம் அதுதான். அங்க இருக்கிற அநேகர் நம்முடைய பலனை உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அதெல்லாம் தேவையா இருந்தாலும் நாம் கொடுத்துட்டோம். இப்ப திராட்சை தோட்டங்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு பலன் வேணும். இந்த பலன் இல்ல, அதனால உந்த முடியல. I don't have a strength. எனக்கு அந்த பலன் இல்ல. சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு பலன் இல்ல. யோவான் 16:12 சொல்லுகிறார், அநேக விஷயங்களை நான் உங்க கூட சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அதை இப்பொழுது நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். You don't have a strength. ஏசாயா 41:1 உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு நியாயாசனத்துக்கு முன்பதாக வாருங்கள், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்ற ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் நம்ம பலன் ஆண்டவர் திரும்ப தரட்டும்னு கேளுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் எந்தெந்த பலனை நான் இழந்து போனேனோ அத்தனை பலனும் எனக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்துல திரும்பி தரட்டும். இனி ஒரு வாய்ப்பு எனக்கு தந்தா நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவர் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்திட்டீங்கன்னா உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க. தேவையற்ற காரியங்களுக்கு என் பலனை கொடுத்துட்டேன், தேவையற்ற விஷயங்களுக்கு என் பலனை கொடுத்துட்டேன், தேவையற்ற சூழ்நிலைகளுக்கு என் பலனை கொடுத்ததுனால இப்போ நான் என் திராட்சை தோட்டத்தை காப்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் போகிறது. என்னுடைய விஷயங்கள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய ஊழியங்கள், எனக்கென்று ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இங்க இருக்கிற வாலிபனா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், உன் பலனை எதற்கா கொடுத்தீங்களோ எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு விசை என்னை நினைத்தருளும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சிம்சோன் கேட்டபோது கர்த்தர் அவனை நினைத்தருளி அவனுக்கு பலன் கொடுத்தது உண்மையானா சத்தியத்தின்படி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட யார் கேட்டாலும் அவர் தருவார் என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி அவருடைய பலனை கேளுங்கள். மறுபடியும் நமக்கு பலனை திரும்ப தர வல்லமையுடையவர். ஏன் ஆண்டவர் முன்பு சொல்றாரு? ஏன் ஆண்டவர் நம்மள முந்த சொல்றாரு? ஏன் ஆண்டவர் இவ்வளவு அவசரப்படுத்துகிறார்? சபை விசுவாச பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட முந்திக் கொள்ளுங்கள், மனம் திரும்ப முந்திக் கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் எடுக்க முந்திக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏதாயிலும் ஊழியம் செய்ய முந்திக் கொள்ளுங்கள். ஏன் சொல்றாருன்னா யோவான் 9:4 பகற்காலம் உள்ள மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. ராக்காலத்துல ஒண்ணு செய்ய முடியாது.
ராக்காலத்துல முந்த முடியாது. நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராக்காலத்துல நம்மால முந்த முடியாது. ராக்காலத்துல நீங்க செயல்படணும்னு நினைச்சாலும் செயல்பட முடியாது. ராக்காலத்துல பிரசங்க முடியாது. ராக்காலத்துல அதற்கு ஒரு அடையாளமாக இந்த கொரோனா நாட்களை நாம கண்டிருக்கிறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. அடுத்த ராக்காலம் வருவதற்கு முன்பதாக நானும் என் வீட்டாரும் என் சபையை முந்துவதற்கு ஆண்டவர் பலன் தரணும், பலன் தரணும். ஆதியாகமம் 1:16 இப்படி சொல்லுகிறது, பகலை ஆள ஒரு சுடரையும் ராத்திரி ஆள 2 சுடர்களையும் தேவன் கட்டளையிட்டார். பகலை ஆள ஒரு சுடர், ராத்திரி ஆள 2 இருந்தாலும் வெளிச்சம் கம்மி, இத்தனை லைட் தேவைப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராத்திரி நிறைய வந்தாலும் வெளிச்சம் கம்மி தான். அந்த பக்கம் பாருங்க இருட்டா இருக்கு, அந்த பக்கம் பாருங்க இருட்டா இருக்கு. ஆனா பகல்ல ஒரு சுடர் தான், ஆனால் 7 மடங்கு பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். அதனால காலையில பகற்காலத்துல நீங்க முந்துவீங்கன்னா சின்ன கிருபை இருந்தாலும் அது ஜொலிக்கிறது. நல்ல கை தட்டுக்க பார்க்கலாம். பகற்காலத்துல நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா அது சின்னதா இருந்தாலும் அது பிரதிபலன் அதிகமா இருக்கும். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பகற்காலத்துல நீங்க என்ன செய்தாலும், பகற்காலத்துல நீங்க என்ன செய்தாலும், பகற்காலத்துல, அதனால தான் பவுல் கொரிந்தி சபைக்கு இப்படி எழுதுகிறார், சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர மகிமையில வித்தியாசப்படும். நீங்க ராக்காலத்திலே 2 சுடர்களை உடையவர்களா இருந்தாலும், ராக்காலத்திலே கோடி கோடி பணம் இருந்தாலும், வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் கட்டப்பட்ட வீடு அழியும், யானை தந்தத்தினால் கட்டப்பட்ட வீடு அழியும். ஏனென்றால் பகற்காலத்திலேயே முந்துவதற்கு கர்த்தர் இந்த ராத்திரி கூட்டத்தில் ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு காலகட்டம் வருங்க, நம்ம நினைச்சாலும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரும். அன்னைக்கு நீங்க பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்டாலும் வாய்ப்பு கிடைக்காது. அன்னைக்கு ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும் வாய்ப்பு கேட்டாலும் வாய்ப்பு கிடைக்காது. பகற்காலம் உள்ள மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை நான் செய்கிறேன். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்னாடி 10, 20, 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியம் செய்த பரிசுத்தவான்களுக்கு இந்த மாதிரி கேமரா இல்ல, யூடியூப் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல. ஆனா அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு போன அளவுக்கு நாம கொண்டு போகல. ஏன் தெரியுமா? நம்ம ஆல்மோஸ்ட் சாயங்காலத்தை தாண்டிட்டோம். இன்னும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி வாழ்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஓடுனவங்களுக்கு பைக் கூட கிடையாதுங்க, அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. ஆனா அவங்க சுவிசேஷத்தை கொண்டு போன அளவுக்கு கூட இன்னைக்கு நம்மளால கொண்டு போக முடியல. ஏன்னா ராக்காலங்களுடைய துவக்கங்களிலே நாம் இருக்கிறோம். நீங்க என்ன வேடிக்கை பார்க்க கூடாது. கொஞ்சம் கண்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குது, ஆனா சுவிசேஷம் போக வேண்டிய இடம் வரைக்கும் போயிருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி வாலிப தம்பிமார் கொஞ்சம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. கடைசி ஜெப நேரங்கள். கொஞ்சம் வாய திறங்களை, கொஞ்சம் வாய். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். நீங்க பாடுங்க. தேவா பதில் தாருமே. உங்க சத்தம் கேட்கட்டும் ப்ளீஸ். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பகற்காலம் உள்ள மட்டும், பகற்காலம் உள்ள மட்டும் நான் ஓடி முடிக்க. அல்லேலூயா, 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 கை உயர்த்தி. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி
வந்தே எங்கள் கோட்டை ஒருவேளை பொருளாதாரத்துல நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு போனாலும் வெளிச்சம் கம்மின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இது சரிதானா? ராத்திரி ஆள பெரிய சுடரையும் பல சிற்றுடர்களையும் ஆண்டவர் உண்டாக்கின போதிலும் வெளிச்சம் குறைவுதான், வெளிச்சம் குறைவுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கப்பல் யாத்திரையிலே சொல்லுகிறார், அநேக நாளாய் சூரியனை ஆகிலும் சந்திரனை ஆகிலும் நட்சத்திரையாங்களையும் நாங்கள் காணாதபடியினால் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு. வாசிக்கலாம். நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா 2:25 ப்ளீஸ். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாயிருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, ஒரு மனுஷன் கைகளிலே பிரத்யேகமாய் தனிப்பட்ட விதத்தில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. அது அவனை முந்த பண்ணிட்டு. He has an individual counsel from the Holy Spirit. நீங்க 1000 பிரசங்கியார்களுடைய பிரசங்கம் கேட்கலாம், உங்க சபையில வாரந்தோறும் பிரசங்கம் கேட்கலாம். ஆனா தனிப்பட்ட விதத்துல உங்கள் இருதயத்தின் ஆழத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது அறிவிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் டாக்டர் ரான் சார்லஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவ மனுஷன் ஆப்கான் அரபு நாடுகளிலே இஸ்லாமியர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை மேசியாவை சுவிசேஷமாய் அறிவித்து வருகிறார். அங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல ஆராதனை நடக்கும். நான் சொல்றது கவனிக்கிறேன்னு சொல்றவங்க கையெழுத்து காட்டுங்களேன் ப்ளீஸ். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல ஆராதனை நடக்கும். இந்த வாரம் ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி அமைதியாய் 5 நிமிஷங்கள் இருங்கன்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பேசுவார், அடுத்த வாரம் ஆராதனை எங்கன்னு. நமக்கு ஒண்ணு தெரியலன்னா தெரிஞ்சதை சொன்னாவது கொஞ்சம் சந்தோஷமா கேட்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஆவியானவர் பேசுவார், அடுத்த வாரம் ஆராதனை. அது அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அதை ஒட்டர்கள் கேட்டு அடுத்த வாரம் ஆராதனையை தடுப்பதற்கு இடம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த ஆராதனையில அம்மாவோடு ஆவியானவர் பேசலன்னா அடுத்த வாரம் ஆராதனைக்கு அம்மா இல்லை. அடுத்த வாரம் அப்பா கிட்ட ஆவியானவர் பேசலன்னா அப்பா இல்லை. அப்ப தனிப்பட்ட விதத்தில் யாரோடு ஆவியானவர் அடுத்த வாரம் ஆராதனையை பேசுறாரோ அவங்கதான் அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ்லயே கலந்து கொள்ள முடியுமா? இது பொய் அல்ல. Go to the website. Dr. Ron Charles. நிசப்தமான உண்மைங்க இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இப்படி நடந்துன்னா பக்கத்துல சொல்லுங்க. மறுபடியும் கூகுள் மீட்ல தான் ஆராதனை நடத்தணும். இது எதுக்காக சொல்றோம்? நம்ம இது எதுக்காக பேசுறோம்? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஆவியானவரோடு ஒரு தனிப்பட்ட தொடர்புல இருந்தா மட்டும்தான் முந்த முடியும். ஒரு சின்ன பிள்ளை வரைக்கும் ஆவியானவருடைய சத்தம் கேட்டாதான் அடுத்த வாரம் ஆராதனைக்கு வர முடியும். திருவிருந்து ஆராதனை எப்போன்னு ஆவியானவர் சொல்லுவாரா? பாஸ்டருக்கே தெரியாதா? எனக்கு அருமையானவர்களை, கதை கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. அந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் மிடுக்கர்கள் இருந்த போதிலும் சிமியோன் சரியான வேளையில் யோசேப்பு மரியாளும் இயேசுவுக்கு 8ஆம் நாள் கழிந்து வரும்போது சரியாக அந்த பிள்ளையை கையிலே வாங்கி கர்த்தருடைய கிறிஸ்துவை என் கண்கள் கண்டது, இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொன்னதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்ட முடிவில் உங்களுக்கு ஏதாயிலும் அறிவிக்கப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். கைத்தட்டி. யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம் அல்ல. தேவனால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற சபையிலே வேறுண்டப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிற யாவருக்கும் கிடைக்கிற பாக்கியம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்கள் உங்கள் பணம் கொண்டு முந்த முடியாது. வாய்களை தரங்க. பணம் கொண்டு முந்த முடியாது. சொத்துக்களை கொண்டு முந்த முடியாது. உங்கள் ஆடம்பரங்களை கொண்டு முந்த முடியாது.
நீங்க சபையில ஒருவேளை மூப்பர்களா இருக்கலாம், சபையில முக்கிய பங்கு வகிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா முந்த முடியாது. அவனுக்கு ஆவியானவராலே அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன அறிவிக்கப்பட்டிருந்தது? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பாய், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண்பாய். அந்த வெளிப்பாடு அவன் மனசுக்குள், அவன் ஆவியிலே போராடி கொண்டே இருந்தபடியினால் தான் சரியான நேரம் வரும்போது முந்த முடிந்தது. இந்த கூட்டத்தின் முடிவில் மறுபடியும் நான் முந்த விரும்புகிறேன். கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ், கண்களை மூடுங்க. கடைசி 5 நிமிஷங்கள் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹோ ரபா சந்தலபா தியாந்தரபா லபா சோராது ஜெபித்திட. கை உயர்த்தி நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க மட்டும் பாடுங்க. தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டுவும் பாதம் ஒன்றே சோராது. உங்க சத்தம் கேட்கட்டு. செவித்திட ஜெபாவி வரும் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டுவும் பாதம் ஒன்றே. நம்பிக்கை இல்லாமல் மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. அல்லேலூயா. கடைசி ஜெப நேரத்துல நம்பிமார் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க ப்ளீஸ். அல்லேலூயா. இந்த கூட்டத்துல ஒரு பிரசங்கம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பிரசங்கியார் ஜெயித்தார் என்பது அவசியம் இல்லை. அதற்கு மாறாக ஒரு சில ஆத்துமாக்கள் முந்தினால் பரலோகம் சந்தோஷப்பட. பைபிள்ல ஒரு வசனம் அழகா இருக்கு. நான் மரணம் அடைய முன்னே இந்த பஸ்காவை உங்களோட புசிக்க ஆசை. ஆண்டவர் ஏக்க பெருமூச்சோடு நம்ம மத்தியில வந்திருக்கிறா. நீங்க என்ன வேடிக்கை பார்க்காம அல்லது ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களை வேடிக்கை பார்க்காம கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். 2 நிமிஷம் பட்சபாதம் இல்லாம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை கனம் பொருந்திய தேவ மனுஷர்கள் கீழே இருந்தாலும் நீங்க கரங்களை உயர்த்தி இந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாமே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு ஒரு அறைகூவலின் சத்தம் நம்ம நடுவில் வந்திருக்கிறது. நீ என்னைக்கோ முந்தி பிரயோஜனம் இல்லை. சில சாவறதுக்கு முன்னாடி நான் முந்த விரும்புறேன். நான் மரணம் அடையும் முன்னே. இதுக்கு மேல நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. உங்களுக்காக தோணுனதை வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். இவ்வளவு நேரம் மைக்குடைய சத்தத்தை கேட்டீங்களே, இப்போ உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். உன் தாயாருடைய அங்கலாய்ப்பு உனக்கு தெரியலையா தம்பி? ஈசாக்கு சொல்லுகிறார், நான் மரணம் அடையும் முன்னே என் பையன் கையில இருந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாடா. நான் உயிரோடு இருக்கும் போது என் மகன் புத்தி தெரிந்து என்கிட்ட வந்துட மாட்டானா? நான் உயிரோடு இருக்கும் போதே என் மகனை நான் காண்பேன் என்கிற வைராக்கியம், எதிர்பார்ப்பு. தேசத்திலே தீர்க்கதரிசனங்கள், ஊழியங்கள் அநேகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தின் ராத்திரி வேளையில எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க வேற எதையாயிலும் எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் இதை மிக மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஆளா இருந்தாலும் பரவாயில்லை. வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சக்களும் பச்சை புழுக்களும் பச்சித்து போட்ட நன்மையை மட்டுமல்ல வருஷத்தையும் திரும்ப தருவேன்னு தானே சொல்லி இருக்கிறார். உங்களை கர்த்தர் முந்த பண்ணுவார். எவ்வளவு நீங்க பின்தங்கி ஓடினாலும், ஊழியத்துல எவ்வளவு பின்தங்கி ஓடினாலும், சீசர்கள் 6 மணி நேரம் இயேசுவுக்கு முந்தி நடு கடலிலே எட்டின பிறகு இயேசு அவர்களை முந்தினது போல
வாயை திறந்து ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. ஓ, அந்த ஸ்திரீ முந்தினாள். ஆமென். சாஸ்திரிகள் முந்தினார்கள். 900 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா முந்தினார். எனக்கு முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் முந்துவேன். முதல் கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அதிர்ச்சியை, அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முந்த போகிறேன்னு சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. வேடிக்கை பார்க்காதீங்க பிளீஸ், வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த அதிர்ச்சியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். மற்றவர்கள் அதை பெறுவதற்கு இடவகுக்காமல் நான் முந்த விரும்புகிறேன். அந்த அதிர்ச்சி எனக்குள்ள வரட்டும். அந்த பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சூனியமையாளை போல பலவீனப்பட்ட கணவனுக்கு அது போகாமல் நான் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் பிள்ளை மரித்ததுங்கிற செய்தி என்னோடு போகட்டும். என் பிள்ளையை பலியிடு சொன்ன செய்தி என்னோடு போகட்டும் என்று ஆபிரகாம் முந்திக் கொண்டது போல இன்னைக்கு அப்படி முந்துகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. யாராயிலும் ஒருவர் குடும்பத்திலே முந்தினால் அநேகருக்கு நீங்கள் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். அநேகருக்கு நீங்கள் ஆசுவாசத்தை கொடுக்க முடியும். யோசேப்பே, நீ முந்த முடியுமானால், நீ முந்தி போக முடியுமானால், நீ முந்தி சிறைப்பட்டு போக முடியுமானால் 11 கோத்திரத்தை நீ வாழ வைக்க முடியும். முந்தி ஓடினால் ஒரு அடையாளத்தை காட்ட முடியும். ஒரு அடையாளத்தை காட்ட முடியும். வழி இதுவே என்று ஒரு அடையாளத்தை காட்ட முடியும். இன்னைக்கு யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டு எப்படி அக்கறைக்கு வரணும்னு தெரியாமல் இருக்கிற எலிசாக்களுக்கு எலியா ஒரு மாதிரியை வச்சு போனது போல இந்த சந்ததிக்கு நான் எதையாவது வச்சுட்டு போக விரும்புறேன். தயவு செய்து பேசாதீங்க, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உங்க கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி நல்ல கைத்தட்டி அபிஷேகத்துல நடத்துகிறத விட ஒரு 2-3 நிமிஷங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம். ஆவியில உணர்த்தப்படுகிறேன். அநேக எலிசாக்கள் அக்கறைக்கு போகிறதுக்கு வழி தெரியாம திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாம நிற்கும் போது எலியாக்களை பின்தொடர்ந்து வந்ததை கையாண்டதினால் அவனும் இக்கரைப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல அந்த ஒரு அடையாளங்களை நாங்க பிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த சந்ததிக்கு ஜெபத்தின் அடையாளங்களை வைத்து போக கிருபை தாங்கப்பாடு கேளுங்க. 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 ஓ, முந்துகிறவர்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறா. இந்த கூட்டம் கர்த்தர் அதற்காகவே ஏற்படுத்தின கூட்டம். நீங்க ஆராதனைக்கு முந்தினா கூட கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவா. சும்மா இல்லைங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்தி வந்தவளுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்ட வேண்டாமா? 11 மணிக்கும் 12 மணிக்கும் காணிக்க போட்ட பிறகு வந்தவர்களுக்கும் ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டாமா? இந்த வருஷம் அதை காண போகிறோம். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறத உணர்ந்தவர்கள் அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க. அப்படிப்பட்டவர்களை நம்பி கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்க போகிறார். பொறுப்புகளை கொடுக்க போகிறார். அநேகரதை வீண் வார்த்தைகள் என்று நினைத்து அதை நம்பாமல் போகும்போது நான் நம்புறேன்னு சொல்றவங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தையை நான் நம்புறேன்பா. உம்முடைய வருகையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பை விசுவாசிக்கிறேன். அவர் ஜனத்தை நீதியோடு நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். செய்து வீண் வார்த்தைகள் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் எப்படி வேணாலும் நினைக்கட்டும். நான் ஏற்கனவே வீண் வார்த்தை சொல்லி நான் பட்ட அவமானங்கள் போதும், நான் காயப்பட்டவைகள் போதும், இயேசுவை மறுதலித்து என் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகள் போதும், இனி நான் விடமாட்டேன் என்று எழுந்து ஓடினான். அப்படி எழுந்து ஓடுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வலது கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்க வலது கரங்களை. இனி எந்த வார்த்தைகளை நான் வீண் வார்த்தைகள் என்று எண்ண மாட்டேன். I trust in the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தைகள் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன். உங்க கைகளை கீழே போடுங்களேன். உங்க கைகளை கீழே போடுங்களேன். 2 கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். முதலாவது கூட்டம் இனி எந்த வார்த்தைகளையும் வீண் வார்த்தைகள் என்று சொல்லாமல் அந்த வார்த்தைகளை நம்பி நான் முந்தி ஓட விரும்புகிறேன் சொல்ற முதல் கூட்டம். 2வது கூட்டம் என் கையில எதையாகிலும் கொண்டு நான் ஓட விரும்புகிறேன். என் பலத்தை எல்லாம் உலகத்துக்கு நான் கொடுத்துட்டேன். இனி இருக்கிற அந்த கொஞ்சத்தையாவது நான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்ற 2வது கூட்டம். கர்த்தர் முன்பு பண்ணுவதற்கு கிருபை அளிக்கட்டும். அப்படிப்பட்டவங்க உங்க வலது கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தில் எந்த பகுதிகளும் தொட்டாலும் கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய அழகு இருக்கிறது. அர்ப்பணிப்புக்கு என்று ஒரு பெரிய அலங்காரம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க கை உயர்த்தினவங்க மட்டும் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளையும் வீண் வார்த்தைகள் என்று சொல்லாமல்
இந்த வார்த்தைகளை நான் நம்ப விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நான் முந்த விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை வைத்து நான் முந்த விரும்புகிறேன். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் உங்க மனதில் வரட்டும். எப்ப வேணாலும் முந்தலாம், எப்ப வேணாலும் பாடலாம். உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களை உங்களை என்டைசிங் ஸ்பிரிட்ல நடத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா உணர்ந்து ஆராதிங்க. தயவு செய்து சொல்றேன், உணர்ந்து ஆராதிங்க. சென்சுவல் ஃபீலிங்ஸ்ல ஆராதிக்காதீங்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. சிலர் மரிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க குடும்பத்துல சிலர் உயிரோடு இருக்கும் போதே ஜீவிச்சு காட்டுங்க. இல்லைன்னா நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீ கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டு உங்க வாயை திறந்து நீங்க ஜெபிக்க தொடங்குங்க. எலியாகாப்பு ரதத்தின் முந்தி ஓடினது போல, சிலர் தைலம் பூச முந்தி கொண்டது போல, சிலர் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே முந்தி கொண்டது போல, கர்த்தர் இங்க இருக்கிற சிலரை முந்த பண்ண போகிறார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பரிசுத்த பிதாவே, இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பலிபீடத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேரோடு இணைந்து தயவு செய்து தேவ மனுஷர்கள் இந்த ஜனங்களுக்கு நேராக உங்க கைகளை உயர்த்த முடியுமானால் கைகளை உயர்த்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் சில விஷயங்களிலே முந்தட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குடும்பத்திலே சில பெற்றோருடைய கண்கள் காண, ஐயோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காண்பேனா என்று கலங்கி நிற்கிற சில பெரியவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய எதிர்காலத்தை உன் கண்கள் காணும். இங்க இருக்கிற சில தேவனுடைய ராஜ்யம் பலமாய் இறங்கி வருகிறதை காணும் முன்னே மரணமடைய மாட்டார்கள் என்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு இப்பொழுது கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை முந்த பண்ணட்டும். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த name of Jesus ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் முந்த பண்ணட்டும். நீ முந்தணும், நீ முந்தணும், நீ முந்த போகிறாய். இயேசுவின் நாமத்தில் உன் பெற்றார்கள் கண்கள் காண, நீ அழிந்து போவாய், நீ இல்லாமல் போவாய் என்று நினைக்கிறவர்கள் கண்கள் காண. கைகளை தட்டும்போது அந்த விடுதலை உங்க மேல இறங்கி வருகிறது. எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. உன்னை பகைத்தவர்களுக்கு முன்னதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், உன் பாத்திரம் நிரம்பி வழியப்படுகிறவர். கைகளை தட்டும்போது அந்த விடுதலையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எஸ், முந்த பண்ணுகிறவர்களை எழுப்புகிறார். முந்த வேடிக்கை பார்க்காதீங்க, முந்த பண்ணுகிறவர்களை எழுப்புகிறார். நீ அநேகருக்கு அடையாளமாய் மாறப் போகிறார். உன்னை பின்பற்றி வருகிற எலிசாக்கள் யோர்தானை கடக்க போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வழி தெரியாது நிற்கிற எலிசாக்கள் வழி புரிந்து கொள்ளட்டும். ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போங்க. தலைமுறைக்கு ஜெபம் என்னதுன்னு வச்சிட்டு போங்க. உங்க தலைமுறைக்கு உபவாசம்னா என்னன்னு வச்சிட்டு போங்க. உங்க தலைமுறைக்கு வசனம்னா என்னன்னு வச்சிட்டு போங்க. உன் தலைமுறைகள் நீங்கள் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு உன் தலைமுறைகள் யோர்தானை கடக்க வேண்டுமானால் வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. தேவ பிரசன்னம் சிலரை பலமாய் தொடுகிறது. இருதயம் கொளுத்தவர்களுக்கு இது தேவையில்லை, இருதயம் நிறைந்தவர்களுக்கு தேவையில்லை, தேனை மிகுதியாய் சாப்பிட்டவர்களுக்கு இது தேவையில்லை. அவளோடு இருக்கிற நறுகுண்ட சிலரோடு ஆவியானவர் திருவிழப்பட்டுகிறார். எதையாக ஒண்ணு வச்சுட்டு போ தங்கச்சி. உனக்கு பின்னாடி வர்றவங்க வாழ்க்கைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, வாழ்க்கைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இதே காரியங்களை கையாளணும்னா நீ எதையாக வைத்து விட்டு போகணும். மரியாளே, மரியாளே என்று உன் பெயரை சொல்லி இந்த வருஷம் கூப்பிட்டு உன் பெயரை பெருமைப்படுத்துவா. கைகளை தட்டுங்க, வைக்கப்பட்டு அந்த அக்கினி விழுகிறது. ஆகான்களுக்கு முடி சூட்டப்படும், ஆகான் குதிரையின் மேல் ஏற்றப்படுவார் என்கிற அந்த எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டு மொர்தெகாய்களை கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னம் எண்ணப்படாமல் போற மரியாதைகளை இயேசு வாய் திறந்து உயிர் திறந்தவுடனே கூப்பிட்டார், மரியாதை, மரியாதை. உன் கைகளிலே பருப்புகள் வருகிறது. முந்தினவர்கள் கைகளிலே புதிய குருவை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள
தேவனை கனப்படாதவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கனவீனர்கள் கைகளிலே தேவன் பொறுப்புகளை கொடுக்க போகிறார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்ததை பாலகர்களுக்கு கொடுக்கிறார். இனி வெளியிலே வர முடியாது, இனி நான் எழும்ப முடியாது, அவ்வளவு பாவம் செய்துட்டேன், அவ்வளவு துரோகம் செய்துட்டேன், இயேசுவை மறுதலிச்சுட்டேன், சபிக்கவும் சத்தியம் பண்ண செய்துட்டேன்னு சொல்லி வாழ்க்கை இழந்து போன இருந்த பேதுருவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போல சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீ முந்த போகிறாய், நீ முந்த போகிறாய், உனக்கு முன் உன் நிழல் முந்த போகிறது. நீ வார்த்தைகளை நினைச்சது போதும், உன்னை கொண்டு தன்னதை செய்ய போகிறார். நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன் ஆவிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன். இதோ நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன். வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, 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 ஏற்றுக்கொள்ளுங்க. கைகளில் ஏதாகிலும் உள்ளவர்கள் முந்துகிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். எந்தெந்த காரியத்தில் பலனை இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, receive your strength. உங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பலவீனங்களை கொண்டு வருகிற வல்லமைகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ராக்காலம் வருவதற்கு முன்பதாக எவ்வளவு முந்த முடியுமோ வாலிபர்களை முந்த பண்ணுகிற வல்லமை. ஒருவேளை ராக்காலத்தில் நீங்க நினைச்சாலும் ரொம்ப பிரகாசிக்க முடியாது, ராக்காலத்தில் ரொம்ப பிரகாசிக்க முடியாது. யாராகிலும் நான் இதுவரைக்கும் என் ஆண்டவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை நான் மறுபடி என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அல்லது நான் ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், சபைக்கு போகாமல் இருந்தேன், சபைக்கு போகிறேன், பகற்காலத்தில் நான் முந்திக் கொள்ள விரும்புகிறேன் சொல்றவங்க நீங்க எப்படிப்பட்ட பொறுத்த கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். நீங்க எதா இருந்தாலும் பரவாயில்ல, கைகளை உயர்த்துக்க ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. பரிசுத்தாவியானவரே, நீர் ஒப்புவித்ததை நாங்கள் பேசி இருக்கிறோம். இந்த வார்த்தை உம்மிடத்திலிருந்து புறப்பட்டது என்றும் ஆண்டவரே இதை நீருடைய ஜனத்தினத்தில் எதிர்பார்க்கிறீர் என்றும் நான் மரணமடையும் முன்னே இந்த பஸ்காவை உங்களோட புசிக்க ஆசையா இருந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், கிருபை எடுபட்டு போவதற்கு முன்பதாக என் ஜனங்கள் முந்திக் கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி நிற்கிற பரலோகத்தின் தேவன், வாலிபர்களை முந்த பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை முந்த பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு முன்பதாக முந்தி காட்டட்டும் ஐயா. உலகத்தானாகி ஆகாப்புக்கு முன்னாடி முந்தி காட்டட்டும் ஆண்டவரே. சொல்றவங்க கரங்களை உயர்த்து. ஒரு பாரம் உங்களை பிடிக்காம சுவிசேஷம் உங்களை ஒண்ணும் தொட முடியாதுங்க. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். இன்னைக்கு இந்த ராத்திரி மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை மறவே பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவே. ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவே. ஓ மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா